திருவாரூர் வீதியில் நடைபெறுகின்ற தமிழர் கூட்டமைப்பு காரைக்கால் மக்கள் முன்னணி எனும் இரு அமைப்புகளின் தமிழ் தேசிய போராளிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய சகோதரர் கந்தன் அவர்களுக்கும், தமிழர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் அருமை சகோதரர் கவிக்கண்ணன் பாரதி ராஜா அவர்களுக்கும், பட்டுக்கோட்டை சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், பட்டுக்கோட்டை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், அதிராம்பட்டினம் ராம்குமார் மற்றும் திருஞான சம்பந்தம் அவர்களுக்கும், நிஜாம், நிர்மல், தாமஸ், சங்கர நாராயணன் உள்ளிட்டவர்களுக்கும், பட்டுக்கோட்டை ஆனந்த் ஜெகன் மற்றும் பழனிவேல், கலைச்செல்வன், ரங்கராஜன், அரசன், உதயபானு, சுகன்யா, சுதா, வனிதா உள்ளிட்ட தோழர்களுக்கும், காரைக்கால் மக்கள் முன்னணியின் சார்பாக இந்த இணைப்பில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அதன் பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் குமணன் அவர்களுக்கும், தலைவர் சிவா அவர்களுக்கும், சுரேஷ், முருகன், தண்டபாணி, வெங்கடேஷ் உள்ளிட்ட தோழர்களுக்கும், உழைக்கும் மக்கள் பாசறை தலைவர், மதுரை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர், தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய எழிலரசன் இளங்கீரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் இந்த அமைப்புகள் எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு செயல்படுவதற்கான ஒருங்கிணைப்பு பணியில் தமிழ்நாடு முழுவதும் ஈடுபட்டு வருகின்ற தமிழர் கூட்டமைப்பு மற்றும் காரைக்கால் மக்கள் முன்னணி போன்ற பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைக்கின்ற இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து வருகின்ற அருமை தம்பி கண்ணதாசன் அவர்களுக்கும், அருமை தம்பி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய தளபதிகளாக இருக்கின்ற அருமை சகோதரர் பாபு அவர்களுக்கும், திருச்சி மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் பிரபு அவர்களுக்கும், அருமை தம்பி கும்பகோணம் செல்வம் அவர்களுக்கும், அருமை சகோதரர்கள் சேகர், வெங்கடாச்சலம், நம்முடைய பஷீர், அண்ணாதுரை, மணிமாறன் உள்ளிட்ட தோழர்களுக்கும், திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கட்சியை இங்கு தொடங்கி தன்னால் இயன்றவரை கட்டமைப்பு பணிகளை மிகச்சிறப்பாக செய்து வருகின்ற மதிப்பிற்குரிய ஆசிரியர், மாவட்ட கட்சியின் செயலாளராக இருந்து பணியாற்றிய சீனி செல்வம் அவர்களுக்கும், நகர செயலாளர் தம்பி சங்கர் அவர்களுக்கும், தேர்தல் பணிக்குழுவில் ஈடுபட்டிருக்கின்ற முருகேசன், இளங்கோவன், கார்த்திக், கோபி, கலியமூர்த்தி, அறிவுமணி, ஐயப்பன், செல்வம் உள்ளிட்ட தோழர்களுக்கும், கொரடாச்சேரி ஒன்றிய பொறுப்பாளர்கள் பக்ரிசாமி, தலைவர் மோகன் மற்றும் சிவராமன், ஒன்றிய செயலாளர் ரஞ்சித், துணை செயலாளர் ராஜேஷ் கண்ணா, துணை செயலாளர் ராமதாஸ், பொருளாளர் உள்ளிட்ட தோழர்களுக்கும், நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் தேர்தல் பணிக்குழு முருகேசன், பாண்டியன், ஜெயேந்திரன், மாசிலாமணி, இளங்கோவன், மணிகண்டன், தமிழ்ச்செல்வன், தினேஷ், ராஜீவ்காந்தி உள்ளிட்ட தோழர்களுக்கும், திருவாரூர் அருமை சகோதரர் நகரம் பழனி, வினோத், செந்தமிழன், கணேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கும், இங்கு திருவாரூர் பகுதியிலிருந்து அருமை தம்பி ஐயப்பன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் அருமை தம்பி வெற்றி அவர்களோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து தம்பிமார்களுக்கும், அதுபோன்று நம்முடைய அருமை தம்பி
சுரேந்தர் அவர்கள் ஒருங்கிணைப்பில் திருவாரூர் பகுதியிலிருந்து புதிதாக இணைய வந்திருக்கின்ற அனைத்து தம்பிமார்களுக்கும் அருமை தம்பி மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கட் கொற்றவமூர்த்தி அவர்களுக்கும் இங்கே எண்ணற்ற இருப்பவர்களாக இருந்தாலும் அருமை தம்பி காரைக்கால் மக்கள் முன்னில் இருந்து வருகை தந்து பட்டியலை கண்ணதாசன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவர்களோடு வந்த உறவுகளாக இருந்தாலும் ஆக ஒருங்கிணைந்த டெல்டா தஞ்சை மாவட்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கில் இன்றைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு கட்சியின் தலைமையில் இருந்து இந்த ஒழுங்கை செய்து கொண்டிருக்கின்ற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அவர்களுக்கும் என்னோடு வருகின்றிருக்கிற அருமை தம்பி தினேஷ் உள்ளிட்ட தோழர்களுக்கும் எனக்கு முன்னால் கட்சியின் கொள்கைகளை எடுத்து பேச வேண்டிய அருமை சகோதரர் திருவொற்றியூர் மாரிமுத்து அவர்கள் அவருக்கே உரிய உணர்ச்சிகரமான வார்த்தைகளில் சில வார்த்தைகளை வெடித்து இங்கு பேசியிருக்கிறார். எனக்கு முன்னால் நான் மேடைக்கு வருவதற்கு முன்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற தோழர்கள், காரைக்கால் மக்கள் முன்னணியாக பேசிய தோழர்கள் யாராக இருந்தாலும் நம்மை ஏசுகின்றவர்கள், முகநூல் பக்கங்களிலே பதிவிடுகின்றவர்கள் அல்லது மஞ்சள் பத்திரிகை என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்களை உட்கார்ந்து பேசியவர்களை எல்லாம் குறித்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தரந்தாழ்ந்து பேசக்கூடாது என்று அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியினுடைய நேர்காணலிலே சொல்லியிருக்கிறேன். போராளிகளை பற்றி போராளிகளிடம் கேட்டால் ஊரிய பதில் உங்களுக்கு கிடைக்கும். தெரு பொறுக்கிகளிடம் மைக்கை நீட்டி கேட்டால் பொறுக்கிகளின் வாய்களில் என்ன வருமோ அதுதான் வரும் என்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்கனவே நான் வைத்துவிட்டேன். ஆதலால் எனது அருமை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அனைத்து நிற நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தின் சார்பாக இதை வேண்டுகோளாக முன்வைத்து, தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஏற்கனவே தஞ்சை டெல்டா மாவட்டத்தை அறிவித்திருந்த போதும் வேளாண் நிலங்களை பாழ்படுத்துகின்ற, விவசாய நிலங்களை பாழ்படுத்துகின்ற மோசமான நாசகர திட்டங்களை நீட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை முற்றுமுதலுமாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் காவேரி கடமடை விவசாயிகளின் இயற்கை பேரிலிருந்து காப்பாற்றுவதோடு உரிய இழப்பீட வழங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடனும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒன்றிய அரசு பதவிகளிலே 90% உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு பதவிகளிலே 100% வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற 3 மிக முக்கியமான தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை பிரச்சனைகளை முன்வைத்து இந்த தமிழர் கூட்டமைப்பும் காரைக்கால் மக்கள் முன்னணியும் இந்த இணைப்பு விழா பொதுக்கூட்டத்தின் ஊடாக இந்த கோரிக்கைகளை ஆளுகின்ற ஒன்றிய மாநில அரசுகளுக்கு முன்வைத்து இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று உலக அகதி நாள். உலக அகதி நாள் என்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒப்பந்தத்திற்கு உட்பட்ட நாடுகள் எல்லாம் அகதிகளுக்குரிய மாண்போடு மரியாதையோடு நடத்துகிறார்கள். ஆனால் எம் 10 மைல் தூரத்தில் இருந்து இந்த மண்ணில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு, அது சீமா பண்டாரநாயக்கா, ஜெயவர்த்தனா, பிரேமதேசா என்று சந்திரிகா வரிசையில் ராஜபக்சே வரையிலும் இலங்கை நாட்ட ஆண்ட அதிபர்கள் தமிழர் நிலத்தில் செய்த கொடுமைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள் அத்தனைக்கும் முகம் கொடுத்து நின்ற எம் தொப்புள் கொடி உறவுகள் போரினால் பாதிப்பு அடைந்து தாயகமாக இருக்கிற தமிழர் நிலத்திற்கு கடல் வழியாக வான் வழியாக வந்து தங்கினால் அவர்களை இன்று வரையும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்துக்கு உட்பட்டு அகதிகளாக ஏற்றுக்கொண்டு
அவர்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான உரிமைகளை செய்ய மறுத்து வருகிறது இந்திய அரசு. தீபெத்திய அகதிகளுக்கு கிடைக்கின்ற வாழ்வுரிமை என் சொந்த தொப்புள் கொடி உறவுகளுக்கு மறுக்கப்பட்டு வருகிறது. இந்த உலக அகதிகள் நாள் என்று குறிப்பிடப்படுகிற இந்த நாளில் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவின் தலைவராகவும் உள்துறை அமைச்சராகவும் இது பொறுப்பேற்றிருக்கிற அமித்ஷா அவர்களே, நீங்கள் தீபத்தியர்களை ஏற்கின்றீர்கள், வங்கதேசத்திலிருந்து வருகின்றவர்களை ஏற்கின்றீர்கள், பாகிஸ்தானிலிருந்து வருகின்ற இந்து மக்களை ஏற்கின்றீர்கள். ஆனால் எங்கள் சொந்த தாய் தமிழ் உறவுகளான தொப்புள் கொடி ஈழ உறவுகளை இந்த நாட்டின் மைந்தர்களாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் ஐநாவுக்கான மறுவாழ்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாமல் அவர்களுக்கான வாழ்வுரிமை மறுக்கப்படுகிறது. அப்படி மறுக்கப்பட்ட எமது ஈழ உறவுகள் இங்கே கல்வி கற்க முடியாது என்ற நிலை நான் 2001, 2006, 2006, 2011 சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோதுதான் எம் ஈழ அகதிகளுக்கு இந்த மண்ணில் குறைந்தபட்சம் துவக்கப்பள்ளியில் தொடங்கி உயர்நிலை கல்வி வரையின் உரிமையை பெற்று தந்தவன். அதற்கு பிறகு அகதிகள் குடிசைகள் என்று இல்லாமல் மண்டபங்களிலே திறந்த வழிகளிலே பெண்களுடைய புடவைகளையும் வேட்டிகளையும் அறைகளாக்கி ஒரு வயது பெண்களோடு குழந்தைகளோடு அங்கே கணவன் மனைவியாக வாழ வேண்டிய சூழல் இருந்ததை மாற்றி அவர்களுக்கான தொகுப்பு இல்லங்களை கட்டித்தர வேண்டும் என்பதில் தொடங்கி இன்றைக்கு உயர்கல்வி வரையில் எம் ஈழ உறவுகள் இன்றைக்கு இந்த மண்ணில் படிப்பதற்கும் ஒழுகாத வீட்டில் இருப்பதற்கும் தமிழக சட்டமன்றத்தில் உத்தரவாதத்தை பெற்று தந்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய நிறுவனராக இருக்கிற வேல்முருகனாகிய நான் என்பதை இந்த உலக அகதி நாள் கடைபிடிக்கிற இந்த சூழலில் இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ரேஷன் கடையில் அனுமதி கிடையாது. காலை 10 மணிக்கு வெளியே போகணும், 5 மணிக்கு உள்ள வரணும். கியூ பிரான்ச் கிட்ட ஒவ்வொரு அட்டெண்டன்ஸ் எடுப்பான். ஆஜராகவில்லை என்றால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். அத்தனை கொடுமைகள், குன்பங்கள், துயரங்கள். இயற்கை பேரிடர், புயல், வெள்ளம், மழை வந்தால் இங்க இருக்கிற சமூகத்தை நம்பிக்கையுள்ள இந்த சமூகத்தை நேசிக்கின்ற எந்த ஒரு தமிழனும் அந்த அகதி முகாமுக்கு சென்று உதவி செய்ய முடியாத நெருக்கடி, தடைகள், அதை உடைத்தோம். அதை உடைத்து அந்த அகதி முகாமுக்கெல்லாம் தேவையான வசதிகளை ஓடோடி செய்தோம். அது தானே புயலாக இருந்தாலும், வருதா புயலாக இருந்தாலும், ஒக்கி புயலாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எந்த புயல்களிலே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு துன்பத்துக்கு துயரத்திற்கு ஆளாகினாலும் பண்டூட்டிக்கு மருகாமியில் இருந்த புலியூர் என்னும் கிராமத்தில் பிறந்த வேல்முருகன் தம்பிகள் நாங்கள் அங்கே செல்வோம், அந்த மக்கள் எங்கள் உறவுகள் என்று அவர்களுக்கான உதவிகளை செய்வோம். அப்படி செய்யப்பட்டு அப்படி இன்று வரையிலும் எம் ஈழ உறவுகளை, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை என் அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக, சகோதரியாக நாங்கள் பாவித்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டி சிறப்பு முகாமில் ஒரு காவல்துறை காட்டு மிராண்டி ஆய்வாளர் எம் ஈழத்து உறவுகளை உள்ளே புகுந்து அடித்து காலை உடைத்தான். அவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவன் பணி நீக்கம் செய்யப்படுகின்ற வரையிலும் அந்த மக்களுக்காக நின்றவன் வேல்முருகன் என்பது பல நடிகர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. முகநூல் பக்கங்களில் எழுதுவர்களுக்கு அதை குறித்து தெரியாது. லட்சக்கணக்கான ரூபாயில் மழை வெள்ளம் பாதிப்பு வந்த போது கோடிக்கணக்கான ரூபாயில் என்னுடைய பண்டுட்டி சொந்த வீட்டை விற்று என் ஈழ அகதிகள் முகாமில் தொடங்கி என் சொந்த மாவட்டத்தின் மக்கள் வரை அத்தனை பேருக்கும் மாத கணக்கில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் அந்த பசியை, அவர்கள் இருப்பதற்கான இருப்பிடத்தை, குடிப்பதற்கான தண்ணீரை, படுப்பதற்கான பாயில் தொடங்கி புடவியில் இருந்து வேட்டி வரை அத்தனையும் பார்த்து பார்த்து செய்தவன் வேல்முருகன் என்பது கூத்தாடிகளுக்கு தெரியாது. யார் வேண்டுமானாலும் நம்மை விமர்சிக்கலாம். தெருவில் போகிற, நான் சொன்னது போல் தெருவில் போகின்ற எவன் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். நான் ஒரு சவால் விட்டு இந்த திருவாரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் பிறந்த இந்த மண்ணிலிருந்து கேட்கிறேன். இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். திமுக, அதிமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திமுக, மனிதநேய மக்கள் கட்சி, பூவே ஜெகன்மூர்த்தி, ஈஸ்வரன் என்று பாட்டாளி மக்கள் கட்சி என்று 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 2001 இருந்து இன்று வரை தமிழக சட்டமன்றத்தில் இந்த நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களின் வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து, அரசு ஊழியர்களின் பிரச்சனையை குறித்து, காவல்துறை நண்பர்களின் பிரச்சனைகளை குறித்து, வனத்துறை ஊழியர்களின் பிரச்சனைகளை குறித்து, சத்துணவு ஆயாக்கள் இருந்து அமைப்பாளர் வரை, டேங்க் ஆபரேட்டர் இருந்து கிராம பஞ்சாயத்து கிளர்க்கில் இருந்து ஆசிரியர்கள், செவிலியர்கள்
அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் என்று இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து மக்களின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கும் அவர்களுக்கான ஏற்பட்ட பாதிப்புகளிலும் ஆளுகின்ற அரசிடம் சமரசம் செய்து கொள்ளாமல் ஒரு குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது வேல்முருகன் குரல் என்பதை 234 எம்எல்ஏ என் கட்சி கிடையாது. போய் மைக்கு நீட்டி இங்க இருக்கிற அண்ணன் பூண்டி கலைவாணன்ல தொடங்கி நம்முடைய அண்ணன் கம்யூனிஸ்ட் மாரிமுத்தில் இருந்து போய் மைக்கு நீட்டுங்க. 234 எம்எல்ஏ அதிமுக உள்பட சொல்றேன். ஏன் எங்கள் பங்காளி கட்சியான பாமக எம்எல்ஏ கிட்ட போய் மைக்கு நீட்டி கேளுங்க. தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தை தனதாக்கி இந்த ஏழை எளிய மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக சமரசமற்று களத்தில் நிற்ப வேல்முருகன் என்று அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் நான் அரசியலை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன். கவன ஈர்ப்புனா என்ன, ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன, 0 hours கேள்வி நேரம், நேரமில்லா நேரம் என்றால் என்ன, வெட்டு தீர்மானம் என்றால் என்ன என்று அத்தனை சட்ட விதிகளையும் மரபுகளையும் கடைபிடித்து இந்த நாட்டின் ஏழை எளிய மக்களின், குரலற்ற மக்களின் குரலாய் ஒலிக்கின்ற ஒரு குரல் பண்ருட்டி வேல்முருகன் குரல் என்பதை சட்டமன்ற வரலாற்று பக்கங்கள் நிரம்பி கிடக்கின்றன. பலமுறை நான் சொல்லிவிட்டேன். இன்றைக்கு இதே திருவாரூரில் பிறந்த கலைஞர் அவர்களிடம்தான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவத்தை அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளிலும் வழங்க வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை, ஒரு கருத்தை முன்வைத்து அது தலைவர் கலைஞர் அவர்களை ஏற்க செய்து இன்றைக்கு தெற்காசியாவிலேயே 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு, தமிழர் நிலம் என்கிற வரலாற்றை உருவாக்கியவனுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு காலத்தில் திருவாரூர்ல இருந்து நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் இன்ஜினியர்ல இருந்து எல்லா இன்ஜினியரும் படிக்க போகணும்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கிண்டிக்கு போகணும். அந்த நிலையை மாற்றி மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரியை தொடங்கி ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட முதல் தலைமுறை கல்வியை பெற வருகின்ற என் ஏழை, என் தமிழ் சொந்தங்களுக்கு தாருங்கள், அரசின் கல்லூரிகளை விரிவாக்குங்கள் என்று ஆலோசனை சொல்லி இன்றைக்கு வான் உயர்ந்து நிற்கின்ற என் பண்ருட்டி தொகுதியில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டியில் இருந்த உறுப்பு கல்லூரி ஒரு ஆண்டுக்கு 1500 பேர் படிக்கிறான். இன்னைக்கு 2006, 2007 திமுக 2006, 2011 முதலமைச்சர் கலைஞர் இருக்கும்போது அவரை அழைத்து கொண்டு போய் அடிக்கல் நாட்டு இன்னைக்கு தொடங்கி வச்சு ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு பொறியாளராக உலகம் முழுவதும் திரிகிறான், உலகம் முழுவதும் வாழ்கிறான். வேல்முருகனை எங்கு பார்த்தாலும் கட்டி அணைத்து அன்பு பாராட்டுகிறான், கைகுலுக்குகிறான், வணக்கம் செலுத்துகிறான். அந்த எட்டாத கனியான பிஇ என்கிற படிப்பையும் எம்பிபிஎஸ் என்கிற படிப்பையும் இந்த ஏழை கடைகோடி மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்தவன் வேல்முருகன் என்பது அஞ்சான் குஞ்சால்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவன் நம்மள பேசுறான். ஏன் என் படித்த பெருமக்களுக்கே தெரியல. அதுக்கு யார் சட்டமன்றத்தில் பேசினா, அதுக்கு யார் கவன ஈர்ப்பு கொடுத்தா, அதுக்கு யார் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தா, அதுக்கு யார் சட்டமன்றத்தில் சண்டையிட்டா, கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட யார் உரிமையோடு கோச்சிக்கிட்டு வெளிநடப்பு செஞ்சா, வெளிநடப்பு செஞ்சு பத்திரிகையாளர்களை சந்திச்சு எப்படி என் ஆழமான கருத்தை பதிவு செய்த ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கிற தாய்மார்கள், இவங்க கணவர், இவங்க பிள்ளைகள்லாம் ஒரு காலத்தில் சம்பாதிச்சானாக்கா லாட்ரி, சுரண்டல் லாட்ரி. இங்க கூட எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். வீதிக்கு வீதி லாட்ரி வைக்கும். 100 ரூபா சம்பாதிச்சானா 100 ரூபாய் அப்படியே லாட்டரியில் சுரண்டிட்டு வீட்டுக்கு போவான் வெறுங்கையோட. அந்த சுரண்டல் லாட்டரி சீட்டுகள் விற்பனை எங்கு பார்த்தாலும் பரவி கடந்தது. உழைக்கும் உண்மையான பாட்டாளிகளுக்கு வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிதி லாட்டரி அதிபர்களுக்கு சென்றது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு அம்மையார் ஜெயலலிதாவிடம் ஒற்றை ஆளாக மன்றாடி போராடி நான் கொண்டு வந்த சட்டம் தான் லாட்டரி தடை சட்டம். கொண்டு வர செய்தது நான், செய்தது அம்மையார் ஜெயலலிதா. மணல் குவாரிகள் இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்களே, இயற்கையை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், ஆத்தன் அடியோடு அறுக்கிறாங்கன்றாங்களே. இவர்கள் எல்லாம் பேசுவதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் பேசி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகளில் எப்படி மணல் சுரண்டப்படுகிறது, எப்படி கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன, எப்படி மலைகள் வெடிகுண்டு வைத்து பிற மாநிலங்களுக்கு கடத்தப்படுகின்றன என்பதையெல்லாம் புள்ளி விவரங்களோடு பேசி மறந்த அம்மையார் ஜெயலலிதாவிடம் வாதாடி அந்த மணல் குவாரிகளை இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் அரசே எடுத்து நடத்தி அந்த வருமானத்தை கல்விக்கு செலவிட வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வர செய்தவன் வேல்முருகன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? சட்டமன்ற நடவடிக்கையை பார்க்கிறவங்களுக்கு தெரியும். சட்டமன்ற கவரேஜ் செய்கின்ற பத்திரிகை ஆசிரியர்கள், பத்திரிகை சீஃப் அண்ட் எடிட்டர் என்று சொல்லக்கூடிய இதழில் ஆசிரியர்களுக்கு தெரியும். தற்கூரிகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை.
கூத்தாடிகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. தமிழ் சமூகத்தின் என்னுடைய 40 ஆண்டுகள் அரசியல் பணி, காவல் நிலையங்களில் லாக்அப் டெத்துகள் நடந்தது, என்கவுண்டர்கள் நடந்தது, சிதம்பரம் பத்மினி, வச்சாத்தி பெண்கள், வீரப்பன் காட்டில் இருந்த பெண்கள், மலைவாழ்வு மக்கள், முத்தாண்டிக்கு இப்போ வசந்தா கற்பழிப்பு, இத்தனை பிரச்சனைகளிலும் ஈடுபட்ட காவலர்களாக இருந்தாலும் அவர் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி ஆயுள் தண்டனை வரையிலும் எஸ்பியாக, இன்ஸ்பெக்டராக, டிஎஸ்பியாக இருந்தவர்களை சட்டையை கட்டி டிஸ்மிஸ் செய்தவன் வேல்முருகன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவர்கள் பேசலாம், தெரியாதவர்கள் பேசலாம். எங்கேயோ ஒரு பொதுமக்களை எவன் வேண்டுமானாலும் அடித்துக் கொள்ளலாம், காவல்துறைக்கு வானளவு அதிகாரம் இருக்கிறது என்று கொட்டம் போட்டவர்களை அடக்கி உச்சநீதிமன்ற வரையிலும் வழக்கை நடத்தி சட்டத்தின் முடியில் முன்னிலையை நிறுத்தி அவர்களுக்கு கூறிய தண்டனையும் ஆயுள் தண்டனையும் எஸ்பியாக இருந்தவர்களை டிஸ்மிஸ் செய்த வரலாற்றுக்கு சொந்தக்காரன் வேல்முருகன். ஏதோ வேல்முருகன்னா 10ஓடு 11 இத்தோடு அது ஒன்று ஒரு கட்சி நடத்துறாரு, நம்ம எப்படி வேணுமாலும் பேசலாம், எப்படி வேணுமாலும் விமர்சனம் பண்ணலான்றீங்க. நான் கடந்து வந்த பாதை என்பது எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான உலக தலைமைகளின் ஒற்றை முகவரி. 1980களில் 10 வயது சிறுவனாக இருந்த போது தமிழ்நாட்டுக்கு அன்னை இந்திரா காந்தி அவர்களால் அழைக்கப்பட்டு பயிற்சி கொடுத்த அத்தனை போராளிகளும் பல மாதங்கள் சிறு பருவனாக இருந்த அவர்களோடு உறங்கி உண்டு நடந்து காடுகளில் வேதாரண்யம் வரையிலும் தேவனாம்பட்டினம் வரையிலும் படகுகளில் அந்த போராளி புலிகளுக்கு ஆயுதங்களையும் உணவுகளையும் உடைகளையும் பயிற்சிக்கான கைலிகளையும் அனுப்பி அவர்களோடு சமமாக நின்று அவர்களுடைய தனிமனித ஒழுக்கத்தையும் நேர்மையும் அறம் சார்ந்து தமிழீழ விடுதலைக்கு அவர்கள் ஆற்றுகின்ற பங்களிப்பையும் என் நெஞ்சத்தில் நிறுத்தி அரசியல் இயக்கத்திற்கு வந்தவன் வேல்முருகன். ஆதிக்க அரச பயங்கரவாதம் எங்கெல்லாம் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கெல்லாம் புலவர் கல்வி பெருமாவின் சீடர்களாக இருந்த புலவர் கல்வி பெருமாவின் தோழனாக இருந்த தோழர் தமிழரசன் அவர்கள் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு விடுதலை படை என்கிற இந்திய ஆதிக்க ஒன்றிய அரசிடம் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது, தமிழர் நிலம் தனிநாடு அடைய வேண்டும் என்கிற அந்த உயரிய லட்சியத்திற்காக இந்திய அரசை எதிர்த்து தனிநாடு கேட்ட தமிழ்நாடு விடுதலை படை என் ஆரம்பகால பயிற்சி கூடம். இது எல்லாம் தற்குறிகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அந்த தற்கூறிகள் நம்மை பார்த்து தற்கூறிகள் என்று பேசுகிறார்கள். ஆதலால் சொல்லுகிறேன், வரலாறு தெரியாதவர்கள், வரலாறாக வாழ்கின்ற தமிழ் தேசிய போராளிகளை குறித்தும் தமிழ் தேசிய போராளி இயக்கங்களை குறித்தும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இங்கே நம்முடைய தமிழர் கூட்டமைப்பு, காரைக்கால் முன்னணி, இங்க எண்ணிக்கையில் வேணும்னா ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் 50 பேரா இருக்கலாம். எங்க கண்ணதாசன் மாரி ஆளை பாருங்க, நரம்பு மாரி தான் இருப்பார், மொத்தமே 35 கிலோ தான் தேர்வார். நீ கொள்கையில விவாதிக்க சொல்லு, எங்க குமணனோட வியாக்க சொல்லு, இங்க தொகுத்த எயிலோட விவாதிக்க சொல்லு, தோழர் கந்தனோட விவாதிக்க சொல்லு, அரசியல் பேச சொல்லு, ஒரு வெங்காயமும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது. ஆனா இவர்கள் நம்மை பார்த்து ஏதோ பேசுகிறார்கள். இன்னைக்கு ஆற்றாமை, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் இணைப்பு விழாக்கள், போராளிகள், தனிநபர்கள், இயக்கவாதிகள் எல்லாரும் வந்து இணைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இதை தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத இவர்கள் நம்மை குறித்து பேசுவதற்கெல்லாம் நீங்கள் அவர்களுக்குரிய பதிலை அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் தரந்தாழ்ந்து அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கூட தோழர் கோவகம் ராமசாமியினுடைய மகன் எனக்கு சில புகைப்படங்கள் அனுப்பிச்சிருக்கிறான். நான் 14 வயது 15 வயதுல புலவர் கல்வி பெருமாள் தலைமையில் பெண்ணிடத்தில் ஒரு மாநாட்டில் பேசிய பேச்சியில் நான் அரும்பு மீசை முளைக்காத ஒரு சிறுவனாக அமர்ந்திருக்கிற ஒரு காட்சி படம் எனக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. நான் 15 வயசுல தமிழ்நாடு விடுதலை படைக்கும், 10 வயசுல தமிழீழ விடுதலை புலிகள், டெலோ, டெசோ, இபிஆர்எல்எஃப் என்று சொல்லக்கூடிய எல்டிடி எல்லா இயக்கங்களும் இங்கே வந்து தங்கி எங்கள் பகுதியிலே அங்கு பயிற்சிக்கான பணிகளிலே அதை ஆரம்ப கட்ட பணிகளை செய்ததில் அவர்களோடு இருந்திருக்கிறேன். இன்றைக்கும் சாட்சியாக போன நம்முடைய செஞ்சி கூட்டத்திற்கு வந்து முன்வரிசையில் அமர்ந்திருந்தார் முத்தமிழன் என்கிற ஒரு விடுதலை புலியின் போராளி. இன்றைக்கும் உலகத்தின் பல நாடுகளில் வாழுகிறார்கள். என்னோடு அன்றைக்கு அறைகளில் இருந்தவர்கள், தங்கியவர்கள். நான் இருந்த குள்ளஞ்சாவடி பகுதியில் அன்றைய கியூ பிரான்ச் எஸ்பி திரு ராமானுஜம் டிஜிபியாக ஓய்வு பெற்று விட்டார். அன்றைய டிஐஜி திருமதி திலகவதி, அதற்கு பிறகு எங்கள் கடலூர் மாவட்டத்திற்கு எஸ்பியாக இருந்து கியூ பிரான்ச் எஸ்பியாக இருந்த டிஜிபி ராஜேந்திரன், டிஜிபி ரவிச்சந்திரன் இன்னைக்கு மோடியினுடைய ஆலோசகராக இருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியிலே தூதராக இருந்தார்.
வெங்கட்ராமன், எத்தனை காளிமுத்து, ஸ்டீபால், தேவாரம், 10 வயசுல இருந்து பழைய ஒருங்கிணைந்த டிஜிபி ஆபீஸுக்கு போய்கிட்டு வர எதுக்காக? கொள்ளடிச்சிட்டு, வைப்பறி பண்ணிட்டு, பாலியல் வழக்கு வாங்கிட்டு, அடுத்தவன் பொண்டாட்டியை கை வச்சுட்டு, அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகல, அதுக்காக கோர்ட்டுக்கு ஏறல. ஆயுதம் தாங்கி தமிழ்நாட்டுக்கென்று ஒரு படையை உருவாக்கி இந்திய ஒன்றியத்திடம் தனிநாடு கேட்ட வழக்கிற்காக இந்த அலுவலகத்திற்கெல்லாம் சென்றேன். மறைந்த இதே மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராமதாஸ், பியூசில் பக்தாச்சலம் என்று மனித உரிமை அமைப்பில் இருந்த பியூசில் பக்தாச்சலம், அவருடைய அன்பு மகள் அஜிதா இன்றைக்கும் வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் முற்போக்கு இயக்கங்களுக்காக. மறைந்த இதே மயிலாடுதுறை சீர்காழி பகுதியைச் சேர்ந்த கலைமணி மூத்த வழக்கறிஞர், தமிழ்நாடு விடுதலை பண்றைக்கென்றே என்னை ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்ன சீனியர் வழக்கறிஞர் சங்கரசுப்பு, இன்றைய நம்முடைய காந்திகுமார் வரையிலும், ஏன் எனக்கு நீதிபதி, எனக்கு வழக்கறிஞராக இருந்தவர்கள் தான் ஹபீபுல்லா பாட்சா, பரந்தாமன், நம்முடைய சந்துரு, எனக்கும் தமிழ்நாடு விடுதலை படைக்கும் முற்போக்கு அமைப்புகளுக்கும் இயக்கங்களுக்கும் வழக்கறிஞராக இருந்து வழக்கை தொடுத்து வாதாடி எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகளை மீட்டெடுத்தவர்கள் தான் தமிழ்நாட்டின் பிற்காலத்தில் சென்னை, மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்களாக இருந்தார்கள். நான் பட்டியல் கொடுக்கிறேன், போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எங்க வழக்கறிஞர் பிரபு வந்திருக்கிறார். நான் உண்மைக்கு மாறா பொய்யா சொல்ல முடியாது. இங்க காவல்துறை உளவு பிரிவு ஐபி எல்லா உளவுத்துறையும் குறிப்பிடுப்பார்கள். ஆக இன்றைக்கு நம்மை பற்றி தெரியாதவர்கள், நம் கடந்து வந்த பாதையை குறித்து தெரியாதவர்கள், சமூக நீதி தளத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சியில் இன்றைக்கு 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணி செய்து அந்த கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளராக, மாநில அமைப்பு செயலாளராக, மாநில இளைஞணி செயலாளராக, மாநில துணை பொதுச் செயலாளராக, ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக, ஏன் இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அன்புமணியை தமிழ்நாடு முழுவதும் அழைத்து சென்று இவர்தான் எங்கள் சின்னையா, வருங்கால தமிழகம் என்று பேசியதிலிருந்து எந்த சமூக நீதி தளத்திலும் சரி, தமிழர் விடுதலை தளத்திலும் சரி, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் எதிரும் புதிருமாக இருந்தபோது 1989 ஆலப்பக்கம் அருகே ஏற்பட்ட ஒரு கலவரத்தில் நூற்றுக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்களை அண்ணன் திருமாவர்கள் கடலூர் மத்திய சிறையில் பார்க்க வந்திருந்தார். நான் வன்னியர்கள் என்று சொல்லக்கூடிய அன்றைய பாமக துவக்கிய வேகத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட வன்னிய தரப்பு மக்களை பார்ப்பதற்கு சென்ட்ரல் சிறைக்கு சென்றிருக்கிறேன். இங்கே கூட என்னை ஒவ்வொரு முறையும் வருகின்ற போதெல்லாம் வரவேற்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் எப்போது வந்தாலும் என்னை வாஞ்சியோடு வந்து சால்வை அணித்து வரவேற்கக்கூடியவர்கள். வணிகர் சங்கம், பல்வேறு விவசாய சங்கங்கள், தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அப்படி இருந்த காலத்தில் கூட, வன்னியர் தலித் நிருபமாக இருந்த காலத்தில் கூட அண்ணன் திருமாவளவன் அந்த சென்ற சிலைக்கு வந்தபோது நான் தான் வேல்முருகன் என்று நேரடியாக சென்று அவருக்கு வணக்கம் சொல்லி பரஸ்பரம் கைகுலுப்பிக் கொண்டு, இந்த நிலை இந்த மண்ணில் கூடாது, தோழர் தமிழரசன் பாணியில் வன்னியர்களும் தலித்துகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இனி இந்த மாவட்டத்தில் சாதி கலவரம் இல்லாத பார்த்து கொள்ள வேண்டும் என்று அன்னைக்கு பேசினேன். அதற்கு பிறகு நான் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலராக இருந்த வரையிலும், ஏன் இன்று வரையிலும் கூட, தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதி கலவரத்திற்கு பிறகு கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய தலித் வன்னியர்கள் மோதல்கள் இல்லை, குடிசைகள் கொளுத்துவதில்லை, ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்வதில்லை. அந்த புரிதலை அந்த மண்ணில் ஏற்படுத்தியவன் வேல்முருகன். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தனிப்பட்ட வன்மம் இருக்கு. ஏன்னா நான் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்தில் எந்த ரசிகனுக்கும் மன்றம் இருக்கக்கூடாது, எந்த ரசிகனுக்கும் பெயர் பலகை இருக்கக்கூடாது. 2001 எம்எல்ஏ ஆன இன்னமும் வந்து பார்க்க பாருங்க, நூற்றுக்கணக்கான பெயர் பலகை கொடிக்கம்பம் கிடக்கு, இன்னமும் கிடக்கு, மக்கி போய் கிடக்கு. பாரபட்சம் ரஜினியா இருக்கலாம், கமலா இருக்கலாம், விஜயகாந்தா இருக்கலாம், யாராக இருக்கலாம். இங்கே தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், ஐயன் திருவள்ளுவர், காரல் மார்க்ஸ், ஐயா ஆணைமுத்து, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், இப்படி எண்ணற்ற தமிழ் அயோத்திதாச பண்டிதர், கப்பலோட்டிய தமிழ் வ.உ.சி. சிதம்பரம், அதுபோன்று பாரதியார் உள்ளிட்ட இந்த தமிழர் நிலத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த எத்தனையோ வேங்கைகள் இருக்கிறார்கள், மாபெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் பெயர்களிலே படிப்பகங்கள் வையுங்கள் என்று அறிவு ஊட்டி அனைத்து ரசிகர் மன்றங்களையும் கலைத்த அன்னைக்கு இப்ப யாரோ சொல்றீங்களா, அந்த நடிகர் என்கிட்ட தொடர்புக்கு வந்தாரு, உனக்கு யாராச்சும் ரசிகர் மன்றங்கள் ஐயோ நீ கதாநாயகன் பேசுறன்னு ஆசையா பேசலாம், ஒன்ன மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் பேச தயாராக இல்லை என்று மறுதளித்தவன் வேல்முருகன் என்பது வரலாறு. அப்புறம் போனா போதுன்னா அவர் அப்பா வந்து என்ன சந்திச்சு
நாங்க ரசிகர் மன்றம் வைக்கல, நற்பணி மன்றம் தான் வைக்கிறோம், கொஞ்சம் வேல்முருகன் அண்ணன் கொஞ்சம் பார்த்துங்க எம்எல்ஏன்னு சொல்லி டி பிளாக்ல 5வது மாடியில 5Dல உங்க அப்பா வந்து என்னை பார்த்து பேசின வரலாறு இருக்கு. போய் சந்திரசேகரை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுல உங்களுக்கு என் மேல வன்மம், அடுத்த வன்மம் என் வீட்டுக்கா செஞ்சேன். இங்க இருக்கிற தமிழ் தேசிய போராளிகளுக்கு தெரியும். ஈழத்தில் எம் இனத்தை கொன்று ஒழித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரச அதிபர் ராஜபக்சே, அவனுடைய மகன் நமில் ராஜபக்சே, பசில் ராஜபக்சே பங்குதாரராக இருக்கிற லைகா நிறுவனம் கத்தின்னு ஒரு படத்தை தயாரிச்சான். லைகா நிறுவனம் ராஜபக்சருடைய மகன் பங்குதாரராக இருக்கிறான். ஆக லைகா புரொடக்ஷன், லைகா தயாரிப்பு என்று இந்த படத்தை வேல்முருகனாகிய நானும், அண்ணன் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், தியாகு, மணியரசன், எல்லா அமைப்புகளும் 150 அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து, இஸ்லாமிய, தமிழ் தேசிய, பெரியாரிய, திராவிட அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து எம் ஈழத்தில் எம் இனத்தை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் அதிபர் ராஜபக்சேவின் மகன்களை கொண்டு இந்த படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார். தயாரிப்பு நிறுவனத்தை மாற்று, அதை தூக்கு, இல்லை என்றால் இங்கு படம் ஓடாது என்று அறிவித்து தடுத்து நிறுத்தினேன். அன்னைக்கும் உங்க ரசிகல் குஞ்சுங்க உங்களை காப்பாத்துவாங்கன்னு சத்தியம் திரையரங்கில் படத்தை வெளியிட்டீங்க. மானமுள்ள தமிழர் கூட்டம் சத்திய திரையரங்கத்தில் மாங்காய் வீசினான். மாங்கானா இங்க இருக்கிற முன்வரிசை தலைவருக்கு தெரியும். வழக்கை சந்திச்சோம், 5 பேர் குண்டாசு போனோம். அப்புறமே நீ படத்தை நிறுத்தின. அப்புறம் லண்டன்ல இருந்து சுபாஸ்கரம் பறந்து வந்தான். பறந்து வந்து என்கிட்ட அவருடைய தயாரிப்பாளர் ஒரு லெட்டர் இப்ப என் வாட்ஸ்அப்ல இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் கண்ணதாசன் கூட போன வாரம் பேஸ்புக்ல ஷேர் பண்ணாரு. எங்க தலைமை செயலாளர் தம்பி குமரவேல் ஐடிவிங்களா இருக்கா பாத்தீங்கல்ல? பாத்தீங்க. எங்க அண்ணன் திருமாவளவன், வைகோ, திருமுருகன் காந்தி, தியாகு எல்லா தலைவர்களும் நாங்க உட்கார்ந்து அந்த கூட்டமைப்பை உருவாக்கி ஈழத்தில் நடந்த என் இனப்படுகொலைக்காரன் இந்த நாட்டிலே பட தயாரிக்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன இந்த வரலாறுலாம் உனக்கு தெரியுமா? அதுல உனக்கு உன் மீது உன் படத்தை தடுத்துட்டேன்னு வன்மம். அப்புறம் என்ன ஆச்சு? ரசிகர்கள்லாம் சொன்னாங்க வேல்முருகன் தடுத்துருவாரா, பாத்துருவாரா, புடிங்கிருக்கான. 2 மாங்காய் தான் வீசினா. நம்மால் கூட்டமைப்பில் இருக்கிறோம். இந்தாண்ட டிசி ஆபீஸ், அந்தாண்ட கமிஷன் ஆபீஸ், இந்தாண்ட கோபாலபுரம் கலைஞர் வீடு, அந்தாண்ட அம்மையார் ஜெயலலிதா வீடு. உயர் ரக பாதுகாப்பு, உயர் ரக பாதுகாப்பு. சத்தியம் திரையரங்கு டேய், உங்க உயர் ரக பாதுகாப்பு அத்தனை அடுக்குகளையும் உடைத்து சென்று ஜனநாயக ரீதியாக எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து பத்திரிகையாளர் மாநாட்டிலே சொன்னோம். நீங்க கேட்கல, நீங்க அடங்கல. அப்புறம் உங்களை எப்படி அடக்கணும்னு நாங்க அடக்கணும். இது வரலாறு. அடுத்தது இப்ப கமலஹாசன் சொன்னார், என் தாய்மொழி தமிழிலிருந்து பிரிந்ததுதான் கன்னடம்னு சொல்லிட்டார். இதுல என்ன குறைச்ச? ஆமா, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்பதை உலகத்துடைய வரலாற்று அறிஞர்களும் மொழியியல் அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மையா இல்லையா? அந்த உண்மையை ஒரு நடிகன் சொன்னால் என்ன, தமிழ் ஆசிரியன் சொன்னார் என்ன, வரலாற்று ஆசிரியன் சொன்னால் என்ன? அவன் உண்மையை சொன்ன உடனே அந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற சீதாராமையா, முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சிவகுமார், கன்னட வேதிய கும்பல்கள், கன்னட பிலிம் சேம்பர் எல்லாம் எதிர்த்தான், எல்லாம் எதிர்த்தான். நீங்கள் சொன்னீர் எங்களை கன்னடத்தை அவமானம் செய்து விட்டீர்கள், எங்கள் கன்னட மொழியை அவமானம் செய்து விட்டீர்கள், நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒன்றே இந்த நாட்டில் இருக்கிற 196 அரசியல் கட்சிகளிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி அடுத்த நிமிடங்கள் பகிரங்கமாக பத்திரிகைக்கும் இந்த நாட்டுடைய ஊடகங்களுக்கும் அறிவிப்பு செய்தேன். கமலஹாசன் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்கின்ற கன்னட முதலமைச்சரை, எதிர்க்கட்சி தலைவர்களே, உங்களுக்கு எச்சரிக்கிறேன். எங்கள் தாய்மொழியின் குறித்து எங்கள் கமலஹாசன் சொன்ன கூற்றை நீங்கள் அவமானப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி படத்தை ஓடவிட மாட்டோம் என்று கொக்கரித்து மன்னிப்பு கோர செய்தால், கமலஹாசன் அவர்களே, நீங்க காட்சி கட்டி பிடிச்ச காட்சி நீக்க சொல்லி அவன் ஓட அனுமதிக்க மாட்டானா பரவாயில்ல, கதை வசனத்துல பிரச்சனை இருக்கு நீக்க சொன்னா எனக்கு பரவாயில்ல. ஆனா என் தாய்மொழி கன்னடத்தை விட கீழானது என்பதை பொருள்படுகின்ற போல் உங்களை அவன் மன்னிப்பு கேட்க சொல்லுகிறான். நீங்கள் ஒரு காலத்தில் மன்னிப்பு கேட்க கூடாது என்று சொல்லிவிட்டு, கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகின்ற எந்த கொம்பன் தயாரித்த படமாக இருந்தாலும், எந்த கன்னட முதலாளிகள் தயாரித்த படமாக இருந்தாலும், எந்த கன்னடர்கள் கதாநாயகனாக கதாநாயகியாக வருகின்ற படமாக இருந்தாலும் தமிழர் நிலத்தில் ஓடவிட மாட்டேன் என்று பகிரங்கமாக அறிவித்த ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அறிவிச்சோம். கடைசியில பார்த்தா தான் தெரியுது, ஹலோ எஃப்எம்ல 2 மணி நேரம் நான் பேட்டி கொடுக்கிறேன். ஒரு தமிழன் ராஜசேகர் என்கிற அந்த மூத்த பத்திரிகையாளன் சொல்லுகிறான், அண்ணா இந்த விஜய்னு ஒரு நடிகர் இருக்கான்ல, அந்த விஜய் ஒரு படத்தை இப்ப எடுக்கிறாரு ஜனநாயகம், அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் கர்நாடகத்தை சேர்ந்தவன் அப்படின்னாரு. அது வரையிலும் எனக்கு தெரியாது அது கர்நாடகத்தை சேர்ந்தவன் என்று.
நான் என் மொழியின் மீது வைத்திருக்கிற பாசத்தின் அடிப்படையில், என் தாய்மொழியில் இருக்கிற பற்றின் அடிப்படையில், என் தாய்மொழியை ஒரு மாநில அரசாங்கம் சிறுமப்படுத்தி விட்டானே, ஒரு முதலமைச்சர் எங்களை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்ற வார்த்தையை அவன் பகிரங்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுகிறானே என்கிற ஆதங்கத்தின் அடிப்படையிலே அந்த அறிக்கையை கொடுத்த. இது ஏதோ குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கின்ற மாதிரி. ஏற்கனவே ரசிகர் மன்றத்தை கலைச்சது, கத்திப்பட பிரச்சனை, அப்புறம் இடையில ஒண்ணு இந்த பெப்சி கோக்குன்னு இருக்கு இல்லைங்க, எங்க பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு ஆறு தாமிரபரணி, தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலேயே முடிவடையக்கூடிய மக்களுக்கு பயனடையக்கூடிய ஒரு ஆறு. அந்த ஆற்றை இந்த பெப்சி கோக்கு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் திருநெல்வேலி ஷிப்காட்ல கங்கை கொண்டான் என்கிற பகுதியில் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி இந்த பெப்சி, மிராண்டா, பிராண்டா, கொக்கோ கோலா எல்லாம் தயாரிச்சு ரசாயனத்தை கலந்து நம்ம கிட்ட வித்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சான். அந்த ஆறு முழுவதும் மலடாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சுற்றுச்சூழல் அறிஞர்கள் அறிக்கை தந்தான். சட்டமன்றத்தில் பேசினோம், நீதி கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை. அப்போது அம்மையார் அவர்கள் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை என்று தீர்மானம் நிறைவேற்றுகின்ற அடிப்படையிலே அவரை நான் ஆதரித்த காலம். ஜெயலலிதா அவர்களை நான் போராட்டத்தை அறிவித்தேன். எனக்கு அங்கிருந்து தொலைபேசி வந்தது, ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வேல்முருகன் அந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது என்றார்கள். நீங்கள் கூட்டணி அல்லது உடன்படிக்கை, தேர்தலில் ஆதரவு என்பது வேறு, என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள் என்பது வேறு என்று சொல்லி களத்துக்கு போனேன். 2000 பேரோடு போனேன். ஒரு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா, நான் ஒரு முதலமைச்சர், நான் சொல்லி மீறி நீ போய் போராட்டம் நடத்துறியான்னு சொல்லி அங்கே ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸை கொண்டு வந்து இறக்கி அதிரடிப்படை வீரர்களை இறக்கி 2000 பேரையும் லட்டி சார்ஜ் பண்ணாங்க, கண்ணீர் புகை வீசினாங்க. என்னோடு வந்த 15 எம் தோழர்கள் மண்டை உடைந்தது. இன்னைக்கு நியூஸ் லைவா ஒளிபரப்பு பண்ணி நீங்க கங்கை கொண்டான் பேரூராட்சி, தாமிரபரணி, கொக்கோ கோலா, பெப்சின்னு எப்படி அடிச்சாலும் சரிதான், யூடியூப்ல வரும், அப்படியே பார்த்து தெரிஞ்சுங்க. 15 பேர் மண்டை உடைந்து ரத்தம் சிந்திய போது கூட காவல்துறையின் தடியை திருப்பி பிடித்து போராட்ட களத்தில் நின்ற இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. பிரிவென்ட் அரெஸ்டுக்கு வரான உடனேயே துண்டகானா துடியகான ஓடுற தொண்டர்களை நான் உருவாக்கவில்லை. அங்கே தென் மாவட்டங்களில் இருந்து என்னோடு வந்தவர்கள், வடமை நாட்டில் இருந்து என்னோடு வந்தவர்கள் நேருக்கு நேராக காவல்துறையிடம் சண்டையிட்டோம். யாருக்காக? ஒரு நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் போகக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாது, அனுமதி இல்லைன்றாங்க. இது கூட்டணி தர்மம் இல்லைன்றாங்க. என் விவசாயிகளின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு, என் தாமிரபரணி ஆற்றின் உரிமையை பாதுகாப்பதற்கு அன்றைய செல்வாக்கு மிகுந்த ஜெயலலிதா அம்மையாரின் பேச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் போராட்ட களத்திற்கு சென்று ரத்தம் சிந்தி வளர்ந்த இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது வரலாற்று பக்கங்களில் இருக்கு. ஆனா இது எல்லாம் பாவம் நடிகர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இங்க தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு திரைப்படம் குடும்பத்தோடு பார்க்கிற மாதிரி இருக்கா? ஒரு டிவி சீரியல் பார்க்கிற மாதிரி இருக்கா? ஒரு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு ஒரு 5-6 பெண்கள் எவ்வளவு நாரசமா, எவ்வளவு மோசமா ஆடையை அவிழ்த்து உடல் பாகங்களை காட்டி சப்ஸ்கிரைபர் வர வேண்டும், வியூவர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக அப்படி கேவலமான, ஈனத்தனமான, மோசமான செயலை செய்கின்றவர்களை பார்த்து அந்த ஓசூர் பொதுக்கூட்டத்தில் நான் பேசிய பேச்சை நீங்க எடுத்து வைத்துக்கொண்டு நான் சொன்னேன், எங்கேயும் மறுக்கலையே. அதுபோன்று ஈனத்தனமான மோசமான தொழில் செய்பவர்களை நீங்கள் வேற தொழில் செய்து சம்பாதிக்கலாம் என்று சொன்னேன். ஏன் சொன்னேன்? இன்னைக்கு பாருங்க, பேர சொல்லட்டுமா? என் பத்திரிகையாளர்கிட்ட இறங்கணுன்னே அந்த பெண்கள் பேர சொல்றேன். பிராஸ்டியூட் வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இதா தமிழர் நிலம்? இதா தமிழர் பண்பாடு? இதை ஏன் செய்கின்றீர்கள் என்று கேட்டேன். உடனே பேசுனதுல நல்ல பாயிண்ட் எல்லாத்தையும் 1.25 மணி நேரம் பேசினேன். 1.25 மணி நேரத்தில் 1 மணி நேரம் 42 நிமிஷத்தை எடுத்து விவாதிக்காம அந்த சொன்ன ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு மகளிரை திட்டிவிட்டார், பெண்களை திட்டிவிட்டார், பெற்றோர்களை திட்டிவிட்டார். இன்னைக்கு பெற்றோர்களோட பார்க்கிற மாதிரி இருக்கா? இங்கே மாரிமுத்து சில பாடல் வரிகளை சொன்னார். என்னை கூட நீங்கள் ஒரு கட்சி தலைவர், 3 முறை எம்எல்ஏ ஆயிட்டீங்க, இந்த கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான பாடல் வரிகளை எல்லாம் உங்க வாயால சொல்லாதீங்க அப்படின்றீங்க. அதனால நான் சொல்லல, கடந்து போறேன். இங்க பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, என்னால அந்த பாடல் வரிகளே சொல்ல முடியல. எவ்வளவு கீழ்த்தரமான, அநாகரிகமான, ரெட்ட வசனம், ரெட்ட பொருள். இந்த பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு, குத்தாட்டம் போட்டுக்கிட்டு, டான்ஸ் போட்டுக்கிட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு, ஒருத்தனோட இவ்வளவு கேவலமா தமிழர் நிலம், இதாடா தமிழர் பண்பாடு, இதாடா கண்ணகி பிறந்த மண் என்று ஆதங்கத்தில் பேசிய பேச்சை வைத்துக் கொண்டு பேசுகிற நீங்கள், வேல்முருகனுடைய 45 ஆண்டுகால கடந்து வந்த பாதை, என் போராட்ட வாழ்வு,
தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கி இந்த 15 ஆண்டுகளாக தமிழர் நிலத்தில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல சொல்லுங்க. இந்த திருவாரூர் தஞ்சை டெல்டா மாவட்டம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஓஎன்எஸ்ஆல் பாதிக்கப்படுவது என்பதற்காக மணியரசனோடும் இங்க இருக்கிற மீத்தேன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமனோடும் எத்தனை போராட்டங்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இங்கே எங்களுடைய பாபு வந்திருக்கிறார். அவரோடு என் கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாம் வருகின்றிருக்கிறார்கள். தஞ்சாவூர்ல இன்னும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராடியதற்காக வழக்கு. எனக்கு அண்ணன் நம்முடைய அண்ணன் திருமாவளவனுக்கு, ஜவஹர்லாவிற்கு, அண்ணன் வைகோ போன்றவர் தலைவர்களுக்கெல்லாம் வழக்கு. என்எல்சியிலே தேச விரோத வழக்கு, தாமிரபரணியிலே வழக்கு, தூத்துக்குடி டாக் தொழிற்சாலை மூடியதை மீண்டும் திறந்து ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கு வேலை கொடுத்தால் தான் வேல்முருகன் நகரம் என்று 1000 பேரை டிஸ்மிஸ் செய்துவிட்டு மூடிய கம்பெனி மீண்டும் பணக்கார கார்பரேட் நிறுவனத்தை திறக்க வைத்து அந்த 1000 பேருக்கு மீண்டும் பணி உத்தரவை வழங்கிவிட்டு தான் தூத்துக்குடியை விட்டு வெளியேறினான். இது வரலாறு. நீங்க போறீங்க பரந்தூருக்கு, வேன்ல போய் நின்று வரீங்க, வேல்முருகன் 5000 போலீஸ், 5 எஸ்பி, 2 டிஐஜி, 1 ஐஜி, அத்தனை தடைகளையும் உடைத்து போராடிய பரந்தூர் மக்களோடு மக்களாக போராட்ட களத்துக்கு சென்ற அரசியல் கட்சி தலைவன் வேல்முருகன் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? அதானி துறைமுகத்தை இங்கே கண்ணதாசன் பேசுகின்ற போது குறிப்பிட்டாரே. அதானி துறைமுகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்த போது சட்டமன்றத்தில் எதிர்த்து கம்பீரமாக பேசினேன். அவர்கள் கொண்டு வந்த சட்டம் தொழிலாளர் விரோத சட்டமாக 8 மணி நேரம் என்று உரிமைக்கு போராடி பெற்று தந்த அந்த தொழிலாளர்களுடைய உரிமை சட்டத்தை 12 மணி நேரம் 18 மணி நேரம் எப்படி வேணுமாலும் வேலை வாங்கலாம் என்று அந்த 8 மணி நேர உறுதி சட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற சட்டத்தை கொண்டு வந்து 18 மணி நேரம் கூட தொழிலாளிகளை வேலை வாங்கலாம் என்று கார்பரேட் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக கொண்டு வந்த சட்டத்தை என் இருக்கையில் இருந்து எகிரி குதிச்சு நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இது தொழிலாளர் விரோத சட்டம் என்று கிழித்து போட்டவன் அந்த சட்ட நகலை சட்டமன்றத்தில். எனக்கு பிறகுதான் மார்க்சிஸ்டுடைய எம்எல்ஏ அண்ணன் மாலிக், இங்க இருக்கிற அண்ணன் மாரிமுத்து போன்றவர்கள் ஐயோ எங்களை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே, நல்ல வேலை எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க என்று என்னோடு சேர்ந்து அப்புறம் எதிர்த்தார்கள். மறுநாள் அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் சென்று முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தது தவறு, இதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று அறிவிக்கை செய்ய வேண்டும் என்று மறுநாள் இந்த சட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இல்லாமல் அதை ரத்து செய்து வச்சதற்கு முதல் ஆளாய் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தவன் வேல்முருகன் என்பது ஆயிரக்கணக்கான தொழிலாளர் தோழர்களுக்கு தெரியும். எத்தனை விடயங்கள், எத்தனை விடயங்கள். நாட்டில் இருக்கிற சுங்கச்சாவடிகள் எல்லாம் கார் வாங்கும்போது வண்டி வாங்கும்போது ஆயில் முழுவதும் வரியை வாங்கிக்கிறான். எல்லாம் அவன் கேட்கும்போது எல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிற ரவுடி பசங்களை கொண்டாந்து வச்சுட்டு வசூல் பண்றான். எந்த வண்டி ஓனருக்கும் ஏன்பா 2 முறை வாங்குற 2 முறை ஸ்கேன் பண்ணிருக்கேன்னு கேட்டா உடனே அங்கேயே அடிக்கிறது, உடனே தகராறு பண்றது. தமிழ்நாட்டில் எவனாச்சும் ஒரு கட்சிக்காரன் கேட்டானா, திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி பெரிய கட்சி எந்த கட்சியாச்சும் கேட்டானா? கேட்கல. ஏன்? எங்கேயோ கார்பரேட்டுக்காரன் கொள்ளடிச்சு போறான், நமக்கு என்ன வம்பு அப்படின்னு இருந்தான். ஏண்டா நான் தான் கார் வாங்கும்போது ரோட் டாக்ஸ், லைஃப் டாக்ஸ், இன்சூரன்ஸ், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் போட்டு லட்சக்கணக்கில் ஆயில் முழுதும் வாங்கிக்கிற, அப்புறம் எதுக்குடா நான் வரி கட்டணம் என்று வரிகுடா என்கிற இயக்கத்தை நடத்திய ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதுக்காக டோல்கேட் வழக்கு. சரி, எல்லாத்துக்கும் மேல திமுக என்கிற இந்த கட்சியை ஆதரித்தா என் தமிழ் சமூகத்துக்கு என்ன நல்லது செய்வீங்க ஆட்சிக்கு வந்தா? போடுங்க டிமாண்டு. 10 டிமாண்டு கொடுத்தேன். அந்த டிமாண்டு தான் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் போது, இங்க இருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிற போது தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு தேர்வாணைக்குழு எத்தனையோ பேர் இங்க உங்க பிள்ளை செல்வங்கள் அந்த போட்டித் தேர்வுக்கு எழுதுறாங்க. எந்த கட்சி 196 கட்சியும் வாயை திறக்கல, எல்லாம் கள்ளமௌன கலந்துட்டான். அந்த பிரச்சனையே வெளியில வரல. ஓபிஎஸ் மோடி மிரட்டி தமிழ்நாட்டை சாராத இந்தியாவை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் டிஎன்பிசி குரூப் தேர்வு 1ல இருந்து 4th வரைக்கும் எந்த தேர்வு வேணுமாலும் எழுதலாம், அவன் யார் வேணுமாலும் தேர்ச்சி பெற்றாக விஓவில் தொடங்கி கோட்டாட்சியார்ல இருந்து டிஎஸ்பில இருந்து மேஜிஸ்ட்ரேட் வரையில் எல்லா பதவிகளும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று ஒவ்வொரு ஆண்டும் சில ஆயிரம் பேர்கள் வட மாநிலத்தவர்கள் பிற மாநிலத்தவர்கள் வந்துகிட்டே இருந்தான். இது இங்க இருக்கிற எந்த பத்திரிகை எந்த ஊடகம் விவாத பொருளா ஆக்கல. என்னடா இப்படி ஒரு தப்பு நடக்குது, லிஸ்ட் ஓட்டும் போது எல்லாம் குப்தா சர்மா கர்மான்னு பேர் வருதே என்று பார்த்து அதற்காக என் கட்சிக்காரர்களை பல்லாயிரக்கணக்கானவரை திரட்டி தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி பல வழக்குகளை சந்தித்து நேற்றுக்கு என் கட்சிக்காரங்க நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கான். 50,000 பேரை திரட்டி கோட்டையை முற்றுகையிட்டு டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து எடப்பாடி ஆட்சி இருக்கின்ற வரையில் போராடி பார்த்து நடக்கல. அதுக்கு பிறகு திமுக என்னை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போது 10 கோரிக்கைகளை எழுதின. ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை,
சர்வதேச நீதி விசாரணை, சாதிவாரி கணக்கெடுப்பு, தமிழக வேலை தமிழருக்கே, இந்த ஹைட்ரோ கார்பன், வேளாண் விளைமண்டலம் பிரச்சனைகள், விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருளுக்கு நியாயமான கட்டுப்படியான வேலை வாய்ப்பு என்று அடுக்கடுக்காக 10 கோரிக்கைகளை முன்வைத்து நான் முதலமைச்சரிடத்திலே கொடுத்து விட்டு நான் சொன்னேன், இப்படி எடப்பாடி ஆட்சியில் நான் இவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கேன், இந்த சட்டம் ரத்து செய்யப்படல, இன்னைக்கு எல்லாம் விஓல தொடங்கி எங்க பார்த்தாலும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதாரங்களை எல்லாம் எடுத்து கொடுத்த பிறகு ஒரு நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் 5 முறை முதலமைச்சர் இருந்த திமுக அப்படியான ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. ஆமன்னு எடுத்து சொல்லி இந்த வேல்முருகன் எம்எல்ஏவா இன்னைக்கெல்லாம் ஒத்த சீட்டுன்னு சொல்றாங்கல்ல, தெம்பு தெராணி யோக்கித இதெல்லாம் இருக்கிறவனா என்கிட்ட நேருக்கு நேரம் விவாதிக்க வாங்கன்னு கூப்பிட்டேன், எவனும் வரல. பிள்ளைங்களை விட்டு ஒத்த சீட்டுன்னு சொல்ல வச்சானே, அந்த ஒத்த சீட்டு தான் அந்த பிள்ளையும் படிச்சிட்டு தமிழ்நாட்டின் வேலைகள் தமிழ்நாட்டிலே கிடைப்பதற்கான உத்தரவாதத்தை, சட்ட திருத்தத்தை இதே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மூலமாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தேன். அது என்ன சட்டம் தெரியுமா? அப்ப எப்படி வடநாட்டுக்காரன் யாரு வேணுமாலும் வரலாம், தேர்வு எழுதினா அவனுக்கு வேலை, பாஸ் பண்ணா அவனுக்கு வேலை. நான் கேட்டேன், ராஜஸ்தான்காரன் பாஸ் பண்ணா வேலை, பீகார்காரன் பாஸ் பண்ணா வேலை, உத்தரப்பிரதேசக்காரன் பாஸ் பண்ணா வேலை. இதே பீகார் தமிழ்நாடு பீகார் அரசனுடைய தேர்வாணை குழு இப்படி இருக்கா? டெல்லி தேர்வாணை குழு இப்படி இருக்கா? ராஜஸ்தான் தேர்வாணை குழு அப்படி இருக்கா? மகாராஷ்டிரா தேர்வாணை குழு அப்படி இருக்கா? 234 எம்எல்ஏவில் எவனும் கேட்கல. கேட்டு இந்த நாட்டுடைய அறிவாளி என்று போற்றப்பட்ட பிடிஆர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த போது அக்கு வேறு ஆணி வேறாக அந்த சட்டத்தை எடுத்து வைத்து விவாதித்து அதற்கு பிறகு வேல்முருகனால் முன்மொழியப்பட்டதுதான் தமிழ்நாடு வேலை தமிழருக்கே என்கிற சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முதல் படியாக கண்டிப்பாக தமிழ் பேச தெரியணும், தமிழ் எழுத தெரியணும், தமிழ் படிக்க தெரியணும். இது 3 தெரிவதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு தேர்வாணைத்துறை எழுதி வைக்கிற தேர்வுகளில் 40 மதிப்பெண் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அரசு பதவி கிடைக்கும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க சட்ட திருத்தத்தை முன்மொழிந்து அதை சட்டமாக்கியவன் வேல்முருகன் என்பது இந்த திருவாரூரில் பிறந்த மு.க. ஸ்டாலின் என்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சரை போய் கேட்டு பாருங்க. இல்ல பிடிஆர் உடைய மகன் பிடிஆர் பழனிவேல் ராஜன் தான் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தா போய் கேட்டு பாருங்க. ஏண்டா உங்க பிள்ளைக்கு, உன் பேரனுக்கு, உன் பேத்திக்கு, படிக்கிற பிள்ளைக்கு மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்துல இருந்து இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டாந்துல இருந்து அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன், ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி அடுத்த கான்செப்ட கொடுக்கிற ஸ்டாலின் கிட்ட. மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே, மெடிக்கல் காலேஜ் கேட்டா உங்க அப்பா கொடுத்தாரு, இன்ஜினியரிங் காலேஜ் கேட்டா உங்க அப்பா கொடுத்தாரு. நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அரசு கலை கல்லூரியை கொண்டு வந்து என் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரசு செலவில் அந்த கலை கல்லூரி கல்விக்கான படிப்பை தர வேண்டும் என்று தொடர்ந்து 4 ஆண்டு காலமா பொன்முடிக்கு எனக்கு சண்டை போட்டு இன்னைக்கு டெல்டா மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிற கோவிச்சையின் அமைச்சராக இருக்கின்ற இந்த காலத்தில் தான் கொள்கை அளவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கடந்த மாதம் கடலூர் அரசு விழாவுக்கு வருகை தந்த போது பண்டுட்டியில் கலை அறிவியல் கல்லூரி என்று அறிவிக்க செய்தவன் வேல்முருகன். அதை நீக்கி தொடர்கிறது. இன்னைக்கு மாவட்டத்துக்கு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரி இல்லையோ அங்கெல்லாம் ஒரு கலைக்கல்லூரி அறிவிக்க தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிக்க செய்ததில் என் பங்கு இருக்கிறது. சாட்சிக்கு திமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் கலைவாணர் இருக்காரு கேட்டுங்க, இல்ல மாரிமுத்து இருக்காரு கேட்டுங்க, இல்ல பக்கத்தில் யாராச்சும் எம்எல்ஏக்கள் இருந்தா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இப்படி ஆக்கப்பூர்வமான ஒரு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம், அறிவுபூர்வமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த சட்டம் மட்டும் நான் கொண்டு வரலனா இங்க இருக்கிற அறிவு சார்ந்த பெரியவர்களை சிந்தித்து பாருங்க. டைரக்ட் டிஎஸ்பி 35 வயசுல அவன் ரிட்டையர்ட் ஆகும்போது நாட்டுடைய ஏடிஜிபி இல்ல டிஜிபியா கூட ஆயிடுவான். அவன் டைரக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா பீகார்காரன் வந்து உக்காந்துட்டானா, வயது கம்மியில ஏறி அவன் நம்ம பிரபு மாரி எல்லாம் வழக்கறிஞரா இருந்து பாஸ் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் ஆயிட்டானா அவன் சிசிஎம் ஆவான், அப்புறம் டிஜே ஆவான், அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜி ஆவான். பானுமதி மேரி இளம் வயதாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக கூட வருவான். யாரு? பீகார் உத்தரப்பிரதேசக்காரன். யாரு கண்டுபிடிச்சதை மாத்தனா? யாரு அந்த சட்டத்தை உடைச்சா? நீங்க எல்லாம் கேட்கறான் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க என்று. திராவிட இயக்கம், அது அதிமுக அவர்களாம் திமுக அவர்களாம் 2 கட்சியிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போதுதான் இந்த மக்களுக்கான வாழ்வுரிமை பிரச்சனைகளை கொடுத்து ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்து அத்தனையும் சட்டமாக்கி இருக்கிறேன். இது வரலாறு. இன்னைக்கு தெற்காசியாவின் மருத்துவ மாநகரமாக தமிழ்நாடு போற்றப்படுகிறதா இல்லையா? நாளை கடலூரிலே ஐயா ஆணைமுத்துக்கும் புலவர் கலியபெருமாளுக்கும் 100ஆண்டு விழா எடுக்கிறோம். இந்திய முழுக்க சென்று சமூக நீதி நிலைபெற வேண்டும் என்பதற்காக
வெண்டாடி வேந்தராக்க தந்தை பெரியாருக்கு பிறகு தமிழர் நிலத்தில் ஒரு தலைவன் இந்திய முழுக்க சுற்றி வந்து இந்திய நாட்டின் ராஜ வம்சத்தில் பிறந்த பதவியின் மயிருக்கு சமம் என்று தூக்கி எறிந்த மண்டல் கமிஷனை அமல் செய்துவிட்டு பதவியை துறந்த அந்த விபி சிங் என்கிற மகத்தான தலைவனை மண்டல் கமிஷனை அறிமுகம் செய்ய வைத்த மகத்தான தலைவன் ஐயா ஆணைமுத்து. தற்குறிகளே, ஆணைமுத்து யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? புலவர் கலிவீரமான யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த மகத்தான தலைவனுக்கு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு கடலூர் மஞ்சநகர் மைதானத்தில் நூற்றாண்டு விழாவை எடுக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆக இந்த தமிழர் நிலத்திற்கு என்ன செய்தோம் அப்படின்றான். ஜெயலலிதா அம்மையாருக்கு எனக்கு சட்டமன்றத்தில் வாக்குவாதம். இங்க விவசாய மக்கள் நிக்கிறாங்க. நான் சொன்னேன் செக் டேம் கட்டணுமா, அப்பதான் நீர்நிலைகளை நாம் பாதுகாக்க முடியும், நிலத்தடி நீரை உயர்த்த முடியும்னு. அந்த மாதிரி எடுத்த உடனே எந்த அதிகாரி தப்பா சொல்லிட்டான். ஐயோ எங்க பார்த்தாலும் செக் டேம் கட்டினா பூகம் வந்துருட்டான். முதல் நாள் அந்த அம்மா பூகம் வந்துருட்டாங்க. எனக்கா உறுத்தல், இது எப்படா இந்த அம்மா தவறா சொல்லிட்டாங்களா, விடக்கூடாதுன்னு மறுநாள் 0 ஹவர்ல எழுந்து உத்தரப்பிரதேசல மத்திய பிரதேசல ஒரு சிங் அப்படின்னு பேர் வரும், 100க்கு மேற்பட்ட தடுப்பணைகளை தனது முயற்சியால் பொதுமக்களை திரட்டி கட்டி அந்த பகுதியினுடைய விவசாய நிலத்தை ஹரியானா அந்த பகுதிகளிலே மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார். அந்த விவரத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்று பத்திரிகையில் அந்த செய்தி எடுத்து போய் காமிச்சு, ஒரு தனி மனிதன் இத்தனை தடுப்பணைகளை கட்டி நீர் நிலையை பாதுகாத்திருக்கிறான், நிலத்தடி நீர்மட்டத்தை உயரச் செய்திருக்கிறான். அரசு கொள்கை முடிவாக எடுத்து தடுப்பணைகளை கட்ட வேண்டும் ஆண்முக அம்மா என்று சொன்னபோது வேல்முருகன் சாரி என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் அறிவித்தார்கள், எனது அரசு தடுப்பணைகளை கட்டும் என்று அறிவித்து பல தடுப்பணைகளை கட்டினாங்க. மழைநீர் சேகரிப்பு திட்டம் நான் சட்டமன்றத்தில் பேசினேன். உலக யுத்தம் ஒன்று வரும் அப்படின்னா மழைநீருக்காக வரும், குடிநீருக்காக வரும், நன்னீருக்காக வரும். அதனால் மழைநீரை நாம் பாட்டி பாதுகாக்க வேண்டும் என்று நான் எடுத்து வைத்த ஆலோசனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இன்றைக்கு அரசாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், யாரு கம்பல்சரியா புதிய கட்டடங்கள் கட்டினாலும் மழைநீர் சேகரிப்புக்கான ஒரு திட்டத்தை அந்த வீட்டின் பிளான்ல சேர்க்கணும் என்று சொல்லி இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அரசு சேர்த்தது நான் எடுத்து வைத்த ஆலோசனை. அப்புறம் சட்டமன்றத்தில் அம்மையார் எனக்கு வாதம், மெட்ரோ ரயில் சிறந்ததா மோனோ ரயில் சிறந்ததா? ஐரோப்பிய நாடுகளிலே மெட்ரோ ரயில் தான் சிறந்தது, அதிக எண்ணிக்கையில் மக்களை ஏற்றி இறக்கக்கூடியது. மோனோ ரயில் அதோட சிறந்தது இல்ல, செலவினம் அதிகம் என்று ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்து மெட்ரோ ரயில் என்கிற கான்செப்டை தமிழகத்தின் வார்த்தைகளிலே சட்டமன்ற வரலாற்று பக்கங்களிலே பதிவு செய்தவன் வேல்முருகன். ஆனா இது எல்லாம் தற்குறிகளுக்கு தெரியாது. சட்டமன்ற வரலாற்றை கணிப்பவர்களுக்கு, சட்டமன்ற வரலாற்றை படிப்பவர்களுக்கு, சட்டமன்ற குறிப்புகளை எழுதுகின்றவர்களுக்கு, சட்டமன்ற நடவடிக்கைகளை கண்காணிக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு இது தெரியும். ஆக எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டுடைய எந்த பிரச்சனையை பேசல. இப்ப கூட திருவாரூருக்கு வந்த இங்க இருக்கிற வர்த்தகர் சங்கம் வணிகர் சங்க அமைப்பினுடைய தோழர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, அண்ணா இந்த திருவாரூர் மயிலாடுதுறை இந்த பகுதியெல்லாம் கோவில் நிலங்கள் தான், ஆதீனத்துக்கு சொந்தமான நிலங்கள் தான், இதையெல்லாம் இன்னைக்கு வாடகை பிக்ஸ் பண்றாங்க, இல்லைன்னா காலி பண்றாங்க, நாங்க இடிப்போம் நோட்டீஸ் கொடுக்கறாங்க, அரசுக்கு பேசுங்கன்னாங்க. சட்டமன்றம் கூடுச்சுன்னா கண்டிப்பா இந்த குரல் வேல்முருகனின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நீர்நிலைன்றான், மதுரை உயர்நீதிமன்ற நீர்நிலை தான் இருக்கு, வள்ளூர் கோட்டை நீர்நிலையில் தான் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம இடிச்சிட முடியுமா? ஏழை பாழை அப்பாவி மக்கள் வாழ்கிறார்களே, அந்த அப்பாவி மக்களுடைய வீடுகளை எல்லாம் இன்றைக்கு இடித்து தரமட்டமாக்குறாங்க. நேத்திகனுடைய வழக்கறிஞர் திருச்சி பிரபுவும் தம்பி கோவக ராமசாமியுடைய மகனும் சில படங்களை அனுப்பினார்கள். ஆண்டிமடம் அருகாமே ஒரு கிராமத்தில் ஒரு 50 வீடுகள் ரோடு போட்ட பிறகு அது நீர்நிலைகள் என்று லாட்சத இயந்திரங்கள் பொக்களின் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதை இடிக்க முற்பட்ட போது இந்த நாட்டுடைய முதலமைச்சருடைய உதவியாளருடைய தனி செயலாளரை தொடர்பு கொண்டு இது இடிப்பது தவறு, நிறுத்துங்கள் என்று சொன்னேன். நாட்டுடைய தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு நிறுத்துங்கள் என்று சொன்னேன். அரியலூர் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களை தொடர்பு கொண்டு நிறுத்துங்கள் என்று சொன்னேன். இது ஆவணமாக தொலைபேசியிலே தலைமை சீஃப் செக்ரட்டரி அவர்கள் என்னோடு பேசியது இருக்கு. கலெக்டர் என்னோட பேசுறது 10 நிமிஷம் பேசுற உரையாடல் இருக்கு. ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை என் கவனத்திற்கு கொண்டு வந்து விட்டால் அதில் தீர்வு கிடைக்கின்ற வரையில் அவருடைய உச்சம் வரையில் சென்று போராடக்கூடியவன். அது சட்டமன்றம் மக்கள் மன்றம் எல்லாம் கிடையாது. ஆக இங்கே கூட அந்த மனுவை கொடுத்தவர்கள் திருவாரூர் வர்த்தகர்கள் பாதுகாப்பு சங்கம் வைத்த கோரிக்கை, குடியிருப்புடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அளவில் அவர் கொடுத்தது. அவங்க என்ன சொல்றாங்க, வாடகையை கொஞ்சம் குறைச்சி எங்களை இருக்க அங்கேயே அனுமதிங்க, நீங்க இப்படி கடை கட்டிருக்கிறாங்க, இந்த கடை இடிக்க வரேன்னு சொல்றது, இதை காலி பண்ணுன்னு சொல்றது, ஒரு மண்டபம் கட்டிருப்பாங்க அதை இடிக்க வரேன்னு சொல்றது, இது எல்லாம் கூடாது. மக்களுக்காகத்தான் அரசு, அரசுக்காக மக்கள் இல்ல. தயவு செய்து ஏழை எளிய மக்களை, நீர்நிலை இருக்கிறாங்க, குட்டப்புறம்போக்கள் இருக்காங்க, ஆத்துப்புறம்போக்கள் இருக்கிறாங்க,
ஏரி புறம்போக்கள் இருக்கிறாங்க, இடிச்சு தரமட்டமா வாரீங்க. எங்கேயோ உட்கார்ந்து அந்த நீதி அரசர்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன். என் அருமை உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதி அரசர்களே, 50 ஆண்டு 60 ஆண்டு 100 ஆண்டு 70 ஆண்டு இந்த மண்ணின் நிலங்களையும் வளங்களையும் இன்றைக்கு பாதுகாத்து வாழ்கின்ற இந்த பூர்வீகுடி மக்களுடைய வீடுகளை இடிப்பதற்கு எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது? எப்படி உங்க பேனா முனைகள் உத்தரவு வழங்குவதற்கு மனம் வருகிறது? இன்னைக்கு அது நீர்நிலையாக இருக்கா? நான் கேட்கிறேன். கிராசன்ட் ஹோட்டல் கட்டுறான், காசாக்கரன் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறான், பாஷி அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறான். அதெல்லாம் நீர்நிலையில கட்டலையா? ஆத்து புறம்போக்களை கட்டலையா? கூவம் ஆத்த கோட்டி கட்டலையா? மியாட்டு மருத்துவமனை கூவம் ஆத்துல கட்டி இருக்கிறான். கடந்த கொரோனா போது நூற்றுக்கணக்கான பேர் செத்தான். எத்தனை பேர் சேர்த்தான் என்று தமிழ் இருக்கிற அரசியல் கட்சிகள் வெள்ளை அறிக்கை கேட்டார்கள். அதிமுக அரசு தரல. பணக்காரனுக்கு ஒரு நீதி, பாமரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி, விவசாயிக்கு ஒரு நீதி, அன்றாடம் காட்சிகளாக இருக்கிற கூலிகளுக்கு ஒரு நீதி. தஞ்சை சோழர் ஆட்சி செய்த நிலம் மாடு கட்டி போரடித்து மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த பெரும் தமிழ் இனம். அந்த தமிழ் இனத்தின் தாய்மார் உட்கார்ந்து இருக்காங்க. யாரு கழுத்தில் ஒரு 5 பவுன் தால் செயினி தொங்குதா? ஒரு மூக்குத்தி தங்கம் இருக்கா? ஒரு கோடு இருக்கா? யானை கட்டி போரடித்த இனம் கஞ்சிக்கு வழி இல்லாத 100 நாள் வேலைக்கு போய் உட்காந்துக்கிட்டு உட்காந்துருக்குது. இதானே எங்க வாழ்வுரிமை? என் வாழ்வுரிமை இந்த மண்ணில் பாதிக்கப்படுகிறது. அதுவே இங்க சொன்னாங்க பாரு, ராஜஸ்தான் டீ ஸ்டால் பாருங்க, மேல ராஜஸ்தான் டீ ஸ்டால், கீழே ராஜஸ்தான் டீ ஸ்டால். அதைத்தான் நீங்க என் தம்பி கேட்டார். நாங்க போய் ராஜஸ்தான்ல தமிழ்ல பேர் வைக்க முடியுமாடா? மதுரை மீனாட்சி கோயில்ல போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி. நான் திருவண்ணாமலை கமிட்டிக்கு போன அந்த கலெக்டரை கூட்டு சொன்னேன், திருவண்ணாமலை சுத்தி சுத்தி தெலுங்குல எழுதி வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி ஆங்கிலம், தமிழ், தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கலெக்டரை கூட்டு அழைத்து உத்தரவு போட்ட வேல்முருகன் துணிஞ்சு. இன்னைக்கு திருச்செந்தூர்ல தமிழ்ல தேவாரம் திருவாசகம் பாட வேண்டும் பேசுறாங்களே. சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்களை வைத்துக் கொண்டு, கலைஞர் அவர்களே, தமிழ்நாட்டின் எந்த கோயில்களும் தேவாரம் திருவாசகம் பாடப்படவில்லை. அதுவும் என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரம் கோயில் ஆறுமுகசாமி என்கிற ஓதுவார் தமிழில் பாட சென்றதற்காக அங்கிருக்கிற டீச்சர்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார் என்று நான் பேசிய பிறகுதான் அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் கச்சாரன்சி இணை ஆணையரை நியமித்து அரசுடைமையாக்கி அதே தூக்கி வீசிய அந்த டீச்சரை கைது செய்து கொண்டு போய் சிறையில் வைத்துவிட்டு அந்த ஆறுமுகசாமியை கொண்டு வந்து இன்றைய ஐஜி இன்டெலிஜென்ஸ், அன்றைய சிதம்பரத்துடைய ஏஎஸ்பி மிஸ்டர் செந்தில்வேலன் ஐபிஎஸ் சட்டையை கைட்டிட்டு துடுப்புல இடுப்புல துண்ட கட்டி ஆறுமுகசாமியை கொண்டு போய் அந்த நடராஜர் சிற்றம்பலம் மேடையில் என் தாய் தமிழான திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பாட வைத்த வரலாற்றை உருவாக்கியவன் வேல்முருகன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கும் சேகர்பாபுக்கு எனக்கு சட்டமன்றத்தில் சண்டை. எதுக்கு? தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். என்ன தமிழ்நாட்டில் என் தாய்மொழியில் அர்ச்சனை செய்யப்படாம அது என்ன தமிழிலும்? இதைத்தான் கலைஞர் அவர்களை நான் எழுந்து கேட்டேன். கலைஞரை, எல்லா கோயில்களிலும் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் இருக்கு. இந்த பெயர் பலகை தூக்குங்க, தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று பெயர் பலகை வையுங்கள் என்று சட்டம் கொண்டு வந்தவன் வேல்முருகன். சேகர்பாபு அவர்களே, இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த கூட்டத்தில் இருந்து வேல்முருகன் வைத்த கோரிக்கை ஏற்று தலைவர் கலைஞர் அவருடைய அரசாணை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், தமிழில் குடமுழுக்கு செய்யப்படும், தமிழில் நன்னீராட்டு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு தமிழக சட்டமன்றத்தில் 2006 2011 வரையில் முதலமைச்சர் கலைஞராக இருந்த போது நான் பேசிய காலகட்டத்தில் கொடுத்த உறுதிமொழி, கொடுத்த அரசு ஆணை இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துங்கள் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களே. அந்த முதலமைச்சர் கலைஞர் கொடுத்தார். தமிழிலும் என்பது தூக்கப்படும், தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். இன்னைக்கு இருக்கா? தமிழ் அர்ச்சனை மொழியாக இருக்கிறதா? அலுவல் மொழியாக இருக்கிறதா? சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டு காலத்தில் இந்த வேல்முருகன் கரடியாக கத்திய பிறகுதான் இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள்தான் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டின் அரசு கோப்புகள் அனைத்தும் இனி தமிழிலே கையொப்பமிட வேண்டும், தமிழிலே கோப்புகள் சுற்றறிக்கை அனுப்பப்பட வேண்டும் என்கிற அரசாணை சுற்றறிக்கை நாட்டுடைய முதலமைச்சரை வைத்து இன்னைக்கு வெளியிட செய்த அதுக்கு வேல்முருகன் தான் காரணம். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் வரலாற்று பக்கங்கள் சட்டமன்ற பதிவேடுகள் இருக்கு. ஆனா இது எல்லாம் தெரியாத தற்கூரிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வருவோம், நீங்க வருவோம், வாங்க, உங்க அப்பா உங்க பாட்டனெல்லாம் பார்த்தவங்க தான் நாங்க, வாங்க சந்திப்போம், தேர்தல் காலத்தில் சந்திப்போம். இப்ப நாகரிகம் கருதி நாங்க கடந்து போகிறோம். ஒவ்வொரு படத்திலும் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நேர சிஎம் தான், நேர சேஞ்ச் ஆச்சு கோட்டை தான். இங்க அடி போடுறவன் ஒருத்தவன்,
போராடுறவன் ஒருத்தவன், ஜெயிலுக்கு போறவன் ஒருத்தவன், சிறைக்கு போறவன் ஒருத்தவன். இந்த நாட்டிலே அப்பழுக்கற்ற இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாபெரும் தலைவன், சுதந்திர இந்தியாவிற்காக 10 ஆண்டு காலம் சிறை சென்ற அருமை தோழர் என் நல்ல கண்ணுவை இந்த நாட்டில் இருக்கிற நாதாரிகள் பல பேரு யாரு நல்ல கண்ணு நொல்ல கண்ணா ஏண்டா அந்த தலைவனை ஒரு காலத்தில் விமர்சனம் செஞ்சவன் இன்னைக்கு எங்க இருக்கிறான் தெரியுமா? அந்த தலைவன் காலையில் வந்து மன்னிப்பு கேட்டான். இன்னைக்கு ஐயா நெடுமாறன், எத்தனை தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைமைகள் நேர்மையாக, நியாயமாக, கண்ணியமாக, லஞ்சம், லாவண்யம், ஊழல் ஈடுபடாமல், நான் கேட்கிறேன், என்னை விமர்சனம் செய்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன். இங்க ஆயிரக்கணக்கான பத்திரிகை ஊடகங்களை நாளைக்கு செய்தியாக வரட்டும். எங்கேயாவது வேல்முருகன் இந்த 40 ஆண்டுகால என்னுடைய பொது வாழ்வில் ஒரு அரசாங்கத்தில் மண்ணு திறன்னா, ஒரு லாட்டரி வித்தான், ஒரு சாராய கடை நடத்தினா, ஒரு கல்லு கடை நடத்தினா, ஒரு பார் நடத்தினா, ஒரு வேலை வாங்கி தரேன் காசு வாங்கினா, ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி தரேன் ஏமாத்திட்டான், மோசடி செய்தான், ஏதாவது ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னுடைய அரசியல் பொது வாழ்வில் என் மீது விரல் நீட்டி சொல்ல முடியுமா? வாங்க, உங்களுடைய சினிமா காலம் 30 ஆண்டு காலத்தில் உங்களுடைய ஜில்லா லங்கடி வேலை எல்லாம் சொல்லட்டுமா? உங்க டான்ஸ் உட்டாலக்கடி செவத்து தோடு தான். அப்பா அம்மா வீட்டில் இல்ல, எடுத்து வைக்கட்டுமா? வைக்கிறேன். ஆனா இந்த மேடையில் இல்ல. தேர்தல் வரட்டும், வைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போறேன். இங்க கண்ணதாசன் மாரி, இங்க ஊக்கண்ண மாரி, இங்க பிரபு மாரி, இன்னும் எங்க சீனி செல்வம் மாரி பல எம் தோழர்கள் பேசுவான். பல அமைப்புகள் பேசும், போராளி இயக்கங்கள் பேசும், பெண்ணுரிமைவாதிகள் பேசுவார்கள். பல சின்ன சின்ன அமைப்புகள் இயக்கங்கள் இருக்கிறான், குமுறிக்கிட்டு இருக்கிறான். இந்த நாட்டில் நடக்கிற லஞ்சம், லாவணியம், ஊழல், பாலியல் 3 வயசு பொம்பளை பசங்களை விட மாட்டேன்றான், பெண் குழந்தைய விட மாட்டேன்றான். நேற்றுக்கு என் பண்டுட்டி தொகுதியில் ஒரு காம வெறி பிடித்த நாய் 80 வயசு மூதாட்டி, 80 வயசு மூதாட்டி. நேற்றுக்கு தலைப்பு செய்தியா இல்லையா பத்திரிகை நண்பர்களே? அப்ப என் தொகுதியில் இப்படி ஏற்பட்டிருக்க இதை நினைச்சு நான் கோவப்பட்டு பேச மாட்டேனா? இதை உடைச்சு பேச மாட்டேனா? இது மாதிரி தொழில் செய்வதை விட வேறு தொழில் செய்யலாம் என்று என் ஆதங்கத்தின் வெளிப்பாடில் நியாயம் இருக்கிறதா இல்லையா? இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை அட்டுழித்து எவனும் கேட்கறது இல்லை. லிப்ட் மேனு, டிரைவரு, வேலை செய்யறவன், வாட்ச்மேனு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு போலூர்ல 6 வயசு 7 வயசு குழந்தைய கற்பழிச்சான். அதற்குத்தான் நான் சொன்னேன், ஆதங்கத்தில் சொன்னேன். இப்ப கூட எனக்கு கோபம் வருது, கட்டுப்படுத்திட்டு பேசுறேன். இந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை பெற்றோர்களாக இருப்பவர்கள், பொதுமக்களாக இருப்பவர்கள், தாய்மாராக இருப்பவர்கள் கடந்து செல்வது. தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு, யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு அசிங்க அசிங்கமா படுக்கையறை காட்சியை வந்து பல்ல கோடி மக்கள் பார்க்கிற மாதிரி பேசுற ஈனப்பிரவைகளை குறித்து நான் பேசியதை பச்சை குழந்தைகளோடு ஒப்பிட்டு எடுத்துக்கொண்டு இதான் சாக்கான் வேல்முருகனை ஏறி அடிக்கிறதுக்கு. பிரபு சொன்ன மாதிரி, கண்ணதாசன் சொன்ன மாதிரி ஏறி அடிக்கிறீங்க, வாங்கடா அடிக்கிறோம். தேர்தல் வரட்டும், அடிக்கிறோம். தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளில், சிக்கல்களில், இந்த நிலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பேர் அபாயத்தில் இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியும் காப்பாற்றுவதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு வேல்முருகன் தயாராக இருக்கிறான். நான் அவனு பிறக்கும் போது எம்எல்ஏ ஆகணும் பிறக்கல, 3 முறை எம்எல்ஏ ஆகணும் நினைச்சு பார்க்கல. ஒரு கட்சியை கட்டமைப்பு உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்கும் வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவோம் நான் நினைக்கல. இன்றைக்கும் இந்த அரசியல் கட்சியை ஜனநாயக மாண்போடு நடத்துவதற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் கரங்களிலே ஒப்படைத்து விட்டு மீண்டும் தோழர் தமிழரசன் பாணியில் இந்த அநியாய, அக்கிரம, அடாவடி அரசியலாளர்களை, அட்டுழியர்களை, அரசு அதிகாரிகளை, கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளை நடுவீதியில் நிறுத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் உள்ளார்ந்த ஆவா. ஆனால் இது ஜனநாயக நாடாகி போச்சே, சட்டத்தின் மேல உறுதி எடுத்துக் கொண்டு விட்டோமே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கிற பதவிக்காக பள்ளிக்கிற கூட்டம் மட்டும் என்கிட்ட இருக்கு நினைக்காதீங்க. பதவியை தூக்கி எறிந்து விட்டு இந்த மண்ணின் மாற்றத்திற்கான அரசியலை செய்வதற்கு இங்கே வருகின்றிருக்கிற இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் தேசிய போராளிகளை கொண்டு இந்த தமிழர் நிலத்தில் ஒரு மாற்று அரசியலை, இந்த மண்ணுக்கான, மொழிக்கான, இனத்திற்கான, தமிழ் தேசத்திற்கான ஒரு மாற்று அரசியலை உருவாக்க முடியும் என்கிற அப்பழுக்கற்ற ஆளுமைகளை கொண்டு உருவாக்க முடியும் என்கிற மாறாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்ட தலைவன் எம் தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் என்கிற உலகத்தில் எவனோடும் ஒப்பிட முடியாத மகத்தான தலைவன். ஆக அந்த தலைவன் ஏற்றுக்கொண்டு, தலைவனாக ஏற்றுக்கொண்டு பயணித்த தமிழர் கூட்டமைப்பும் காரைக்கால் மக்கள் முன்னணியும் இங்கே ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய எனதருமையும் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுடைய உழைப்போடும் இதை முன்னெடுத்து ஒருங்கிணைத்த அருமை தம்பி கண்ணதாசனில் தொடங்கி நம்முடைய அருமை சகோதரர் கந்தனில் இருந்து அனைவருடைய உழைப்போடு இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி
தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இங்கே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான கட்சி. இது ஒரு சாதிக்கான, ஒரு மதத்திற்கான, ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்கான கட்சி அல்ல. இது ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி தமிழ் மக்களின் வாழ்வுரிமைக்காக போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான கட்சி. இந்த மகத்தான கட்சியில் இன்றைக்கு கம்யூனிஸ்டமும் திராவிட இயக்கம் சேர்ந்து வளர்ந்திருக்கிற திருவாரூர் மண்ணிலிருந்து, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு 500க்கும் மேற்பட்ட என் உறவுகள் ஒன்று கூடி இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு நான் எடுக்கின்ற ஜனநாயக போராட்டங்களுக்கும் மக்கள் விரோத சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் என்னோடு தோளோடு தோள் நின்று துணை புரிவதற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, நாளை கடலூர் மஞ்சளகர் மைதானத்தில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் தமிழ் தேசத்தின் தந்தைகளாக சமூக நீதியின் வரலாற்றில் தனக்கென தனி இடத்தை பிடித்துக் கொண்ட அந்த மாபெரும் தலைவர்களுக்கு நடைபெறுகின்ற 100ஆண்டு விழாவில் நீங்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, தற்போது அங்கு கட்டடங்கள் கட்டுவதற்கும் விவசாயம் செய்வதற்கும் எங்கும் எம் தமிழீழ நிலப்பரப்பில் மண்ணை தோண்டினால் எம் ஈழத்து உறவுகளை கொன்று குவித்த இளம்புகூடுகளே எங்கு பார்த்தாலும் தென்படுகிற கோர காட்சி, அந்த அநியாய அக்கிரம அட்டுழியத்தை செய்திட்ட சிங்கள பௌத்த ராணுவ அதிகாரிகளையும் அதனுடைய அதிபர்களையும் சர்வதேச நீதிமன்றத்தில் இருத்தி சர்வதேச நீதியை பெற்றுத் தருவதற்கும் பொது வாக்கெடுப்பின் ஊடாக எமது ஆயிரம் விடுதலை புலிகளும் போராளிகளும் இதுவரையில் போரில் மாண்டு போன லட்சக்கணக்கான மக்களுடைய கனவுமான எமது தமிழீழ தேசத்தை உருவாக்கி தருவதற்கு தாய் நிலமான தமிழர் நிலத்தில் இருந்து நாம் போராடுவோம். ஜனநாயக சக்திகளோடு துணை நின்று சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்திலும் ஊறிய அழுத்தங்களை தந்து எம் தொப்புள்குடி உறவுகள் சுதந்திரமாக அந்த மண்ணில் வாழ்வதற்கு ஒரு தனி தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கான அத்தனை புற அழுத்தங்களையும் தருவதற்கும் அடுத்த கட்ட போராட்ட களத்திற்கும் நீங்கள் தயாராக வேண்டும், தயாராகி வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் அனுமதி அளித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறை நண்பர்களுக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் வணிக பெருங்குடி மக்களுக்கும் இந்த ஒலிவாங்கி மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்த ஒலிவாங்கி உரிமையாளர் பணியாளர்கள் வரை இரவு பகல் பாராமல் திருவாரூர் மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியா என்று ஆச்சரியப்படுவான். இங்கேதியா வேல்முருகனுக்கு திருவாரூர்ல கட்சி? இது கலைஞர் ஊராட்சி, இது கம்யூனிஸ்ட் ஊராட்சி. எங்க சீனி செல்வத்தை பார்த்து கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். ஒரு கொரடாச்சேரியில் உருவாகி இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு ஒரு 3-4 நாட்களுக்குள்ள ஒரு 1000 பேரை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தம்பிமார்கள் இன்றைக்கு பாபு போன்றவர்களில் தொடங்கி சீனி செல்வம் வரையிலும் கிடைத்திருக்கிறார்கள். கூடுதலாக நான் பெயர் படித்த இந்த தமிழர் கூட்டமைப்பில் இருக்கிற இந்த காரைக்கால் மக்கள் முன்னணியில் இருக்கிற அந்த செயல் வீரர்களும் என்னோடு சேர்கின்ற போது நிச்சயம் மாற்றத்திற்கான அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல், இந்த மொழிக்கான அரசியல், இந்த இனத்திற்கான அரசியல், இந்த இனத்தின் பண்பாட்டு கூறுகளை சிதைக்கின்ற கோமாளிகளின் கூறுகட்டத்தனத்தை எதிர்ப்பதற்கான அரசியலை நாம் எதிர்காலத்தில் உருவாக்குவோம் என்பதை தெரிவித்து வந்தவங்க அத்தனை பேரும் பத்திரமா பாதுகாப்பாக உங்கள் இல்லம் திரும்ப வேண்டும். பெண்களை அழைத்து வந்த ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்பதை கேட்டு அனைவரும் பத்திரமாக உங்கள் இல்லம் திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை மிகச்சிறப்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே கூட சொன்னார் 14/6 அன்று சனிக்கிழமை இங்கு கொடாச்சேரி ஒன்றியம் பெருமாரத்தில் சகோதரி சுதா அவர்களை பாலியல் ரீதியாக கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. நிச்சயமாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு, இன்னைக்கு அதை சொல்ல மறந்துட்டேன், இந்த எங்க பார்த்தாலும் 3 வயசு 80 வயசு 8 வயசு கழிவெல்லாம் கற்பழிக்கிறான்ல, இந்த காம வெறிபிடித்த நாய்கள் மனித சமூகத்தில் வாழ்வதற்கே லாய்க்கற்றவர்கள். இவர்களுக்கு மரண தண்டனைக்கு எதிராக போராடிய வேல்முருகன் தமிழக சட்டமன்றத்தில் நான் தான் பேசினேன். இந்த பாலியல் குற்றவாளிகள் சாகின்ற வரையில் தூக்கிலிட வேண்டும், அதற்குரிய சட்டம் வேண்டும். அப்படி என்று இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை என்கிற உச்சபட்ச சட்ட மசோதாவை தமிழ்நாடு முதல்வர் அமைச்சர் அவர்கள் கொண்டு வருவதற்கும்
அவரையும் டிஜிபியும் உள்துறை செயலாளரையும் தலைமைச் செயலாளரையும் சந்தித்துவிட்டு பத்திரிகையாளர்களே சந்தித்து நான் பேசிய காட்சிகள் ஆவணமாக இருக்கிறது. இப்படி இங்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து பார்த்து என் பெண் பிள்ளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் காப்பரனாக காவலரனாக எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் வழியில் இன்று தமிழ் சமூகம் இங்கு அதை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, அதை செய்கின்ற தமிழ் சமூகத்தின் ஒரு அங்கம்தான், ஒரு கட்சி தான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆக அந்த அளவில் இந்த கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டது? இங்க திராவிடத்தை ஒழிக்கிறன்றவன், தேசியத்தை ஒழிக்கிறன்றவன், கம்யூனிஸ்ட ஒழிக்கிறன்றவன், நாங்க தான் இங்க புரட்சி செய்ய பிறந்தவன்றவன்லாம் யாரு? தமிழக வாழ்வுரிமை கட்சி யாரு? வேல்முருகன் கடந்து வந்த பாதை எது என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்கும் விவாதிப்பதற்கும் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். தெம்பு தெராணி யோக்கிய நெஞ்சில துணிவிருப்பவர்கள் வாருங்கள், எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் களத்தில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவித்து வருகை தந்த அனைத்து உறவுகளுக்கும், கீழே பிரபாகரன் அவருடைய துணைவாரெல்லாம் வந்திருக்காங்க, நிறைய தோழர்கள் வந்திருக்காங்க, எல்லாருடைய பெயரையும் சொல்ல முடியவில்லை. இந்த தமிழ் தேசிய உணர்வோடு தன்னெழுச்சியாக ஆங்காங்கே இங்க வந்து இணைஞ்சவங்களுக்கு திமுக போய் சேர்ந்து பொலிரோ கார் கிடைக்கும், பார்ச்சுனர் கிடைக்கும், வாரியம் கிடைக்கும், வட்டம் கிடைக்கும். எங்க மதிவானம் வந்திருக்காப்புல, நிறைய பேர் வந்திருக்காங்க. பாமக ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பல்வேறு கட்சியிலிருந்து விலகி சேர்றாங்க. அவங்களாம் மற்ற கட்சியில போய் சேர்ந்தா அவங்களுக்கு பதவி, பணம், வண்டி, வாகனம் எல்லாம் கிடைக்கும். ஆனா என்கிட்ட வந்தா மக்களுக்கான போராட்டுவதற்கான போராட்ட வழக்கு தான் கிடைக்கும். 40 வழக்கு இருக்கு. சிஏ என்ஆர்சில இருந்து, டெல்டாவில இருந்து, மீத்தாவில இருந்து, என்எல்சில இருந்து, பரந்தூர்ல இருந்து, அனில் அம்பானி துறைமுகத்திலிருந்து இன்றைக்கு அத்தனை வழக்குகளையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்காக களத்தில் நிற்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கரத்தை வளப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் என் தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற பண்பட்ட என் தமிழ் மக்கள் ஆகிய உங்கள் கைகளில் இருக்கிறது, உங்கள் எண்ணங்களில் இருக்கிறது என்பதை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.